Okay. But today நாங்க செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா today we have discuss about the budget preparations. Okay. For first நாங்க introductions of budgets பார்த்துட்டோம். First நாங்க இது பார்த்தோம் budgeting. What is budgeting? Then sessions content என்னென்ன இருக்குன்னு include இருக்குன்னு சொன்னா purpose of budgeting last class discuss பண்ணிருந்தோம். What is budgeting and levels of budgeting? There are 3 levels of budgeting: strategic level budgeting, budgetary planning, and operational planning. Then functional of budgeting and the master budgeting. The functional of budgeting is a first budget prepare பண்ணாங்க sales budget based on பண்ணி தான் production budget செய்வாங்க. Production budget based on பண்ணி தான் material budget, labor budget, production overhead budget, goods of sold budget, selling and distribution expenses, and capital administration expenses budget and capital expenditure budget. Then finally எல்லாத்தையும் integrate பண்ணி என்ன செய்வாங்க master budget செய்வாங்க. Okay. Budgeted profit, statement of profit or loss, cash statement, budgeted statement of financial position இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கு செய்ய போறேன் என்னன்னு சொன்னீங்கன்னா 1 by 1 இது எல்லாத்தையுமே செய்ய போறோம். சேல்ஸ் பட்ஜெட்டை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செய்வாங்க. லாஸ்ட் கிளாஸ் பண்ணாங்க சேல்ஸ் பட்ஜெட் கன்சிடர் ஹவு மெனி யூனிட்ஸ் கேன் பி சால்வ். அப்ப சேல்ஸ் பட்ஜெட் கன்சிடர் ஹவு மெனி யூனிட்ஸ் கேன் பி சால்வ். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் at consider how many units must be produced to meet the budgeted level of sales. Okay, இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எவ்வளவு யூனிட் சேல்ஸ் பண்ண போறீங்கன்ற நீங்க முதல் ப்ரெடிக்ட் பண்ணாதான் அதுக்கு எவ்வளவுக்கு நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணணும்ன்றத வச்சு டிசைட் பண்ணுவாங்க. சரியா? தென் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா the material budget, labor budget, overheads can be established based on the production budget. அப்ப பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் இதெல்லாம் செய்வாங்க. மெட்டீரியல் பட்ஜெட், லேபர் பட்ஜெட் அண்ட் சேல்ஸ் பட்ஜெட். சேல்ஸ் பட்ஜெட்டுக்கும் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்குமான டிஃபரெண்ட் தான் சொல்லுவாங்கன்னு இன்வென்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ணாம இருந்தா அது அவ்வளவு என்ன கருதப்படும், என்னதான் கன்சிடர் பண்ணுவாங்கடா இன்வென்ட்ரியா கருதுவாங்க. ஓகே 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 சார். ஓகே. Then the material budget is generally calculated into 2 parts. இந்த material budget இருக்கா இல்லையா, அது 2 பார்ட் இருக்கு. ஒன்று material usage variance and cost variance ன்னு சொல்லுவோம். The material budget is generally calculated into 2 parts. First is a quantity of material required in production. இதுதான் சொல்லுவாங்க usage variance. அதாவது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு எங்களுக்கு குவான்டிட்டி மெட்டீரியல் தேவைன்னு சொல்றது யூசேஜ் பட்ஜெட்னு சொல்லுவோம். சரியா? Then the quantity of material required to be purchased. அடுத்து வந்து பார்ப்போம்டா எவ்வளவு யூஸ் பண்றதுக்கு தேவை, அதுல எவ்வளவு நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அன்றது தேவை. விளங்கிச்சா? ஓகே. Then the difference between will be the inventory of raw material. அப்ப அதுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுவோம். inventory of raw material ன்னு சொல்லுவோம். ஓகே. The material losses in productions and the idle time must be taken account of in the material and the labor budgets. Okay. Then the step 4, non-production budget. Non-production budget என்ற என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த selling distribution expenses budget, general administrations budget, இதெல்லாம் தான் சொல்லுவாங்க non-production budget ன்னு சொல்லுவோம். production budget ன்னு சொன்னா இதுக்குள்ள production budgetsன்றது material budget, labor budget, overheads budget. இதுல மெட்டீரியலுக்குள்ள 2 டைப் இருக்குன்னா யூசேஜ் பட்ஜெட் அண்ட் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். அது எல்லாமே எதுக்குள்ள கன்சிடர் பண்ணப்படும்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டுக்குள்ள. நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொன்னீங்கன்னு சொன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பட்ஜெட், இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்னா நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் for non-production cost such as selling and distribution cost must also be considered. Okay. Then 5th and 6th 7 அது என்ன சொல்லுங்க master budget comprising the statement of profit or loss, cash budget and the statement of financial positions can be pulled together from the individual budgets. Clear? அப்ப இது எல்லாத்தையும் பேஸ்ட் ஆன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி செய்யறதா என்ன சொல்லுவோம் மாஸ்டர் பட்ஜெட். அப்ப மாஸ்டர் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பட்ஜெட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்,
கேஷ் பட்ஜெட் இருக்குது, அடுத்த பட்ஜெட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன் இருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் என்று சொன்னா என்னன்னு சொன்னா நாங்க நான் கரண்ட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல தான் சொல்லுவாங்க என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். நான் ப்ராஜெக்ட் அப்ரைசல் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதுல தான் சொல்றது என்னது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். என்னன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் நான் கரண்ட் அசெட்ஸ்ல அதாவது மோர் தேன் 1 இயருக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னு சொன்னா அது ரிலேட்டடா செய்யற பட்ஜெட்டை தான் சொல்லுவாங்க என்ன நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப எவ்வளவு மெஷினரிஸ் வாங்கணும், எவ்வளவு பில்டிங்ஸ் எங்களுக்கு வாங்க இருக்குது. ஓகே ஓகே அனிதா அண்ட் பிரசாந்த். ஓகே 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 அப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எடுத்தேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பட்ஜெட் ப்ரிப்பரேஷன். இதுல நாங்க செய்ய போற என்னன்னு சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் இருக்காங்க ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இன் யூனிட்ஸ், அடுத்த மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் இன் கிலோஸ், அடுத்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் கிலோஸ் அண்ட் டாலர்ஸ் அண்ட் டைரக்ட் லேபர் பட்ஜெட் இன் ஹவர்ஸ் அண்ட் டாலர்ஸ்ல கேட்டிருக்காங்க. கிளியர்? ஃபர்ஸ்ட் வந்து நாங்க கிளியர் ரீட் பண்ணுவோம். a company manufactures 2 products செய்றாங்களா, 2 products on the A and B. Okay, B. Okay, they expect A and B. And expected cost data for the production for the next year are as follows. The product A per unit and product B per unit. Okay, இதுல வந்திருக்காங்க per unitக்கான தான் தந்திருக்காங்க. அப்ப direct material, direct labor ஓகே தந்திருக்காங்க. டிரெக்ட் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷனுக்கு உங்களுக்கு டிரெக்ட் மெட்டீரியல் எவ்வளவு தேவைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ப்ராடக்ட் ஏ அண்ட் பி அதுல வந்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க. கிளியரா? எக்ஸ் என்ற மெட்டீரியல், ஒய் என்ற மெட்டீரியல், ஜெட் என்ற மெட்டீரியல். ஓகே, அந்த ஒரு மெட்டீரியலுக்கான பிரைஸ் தந்திருக்காங்க. இதுல ஒரு எக்ஸ் என்ற மெட்டீரியல் அதாவது ப்ராடக்ட் ஏல ஒரு ப்ராடக்ட் ஏ என்ற யூனிட் செய்யணும்னு சொன்னா அதுக்கு எக்ஸ் என்ற மெட்டீரியல் 24 கிலோஸ் தேவை. ப்ராடக்ட் ஏ என்ற யூனிட் அதாவது ப்ராடக்ட் ஏ per யூனிட்டுக்கான கிலோஸ் எவ்வளவு தேவை, 10 கிலோஸ் தேவை. சரியா? ப்ராடக்ட் ஏ செய்யறதுக்கு எங்களுக்கு ஜெட் என்ற மெட்டீரியல் எத்தனை தேவை, 5 கிலோஸ் தேவை. அத ஏ என்ற ப்ராடக்ட செய்யறதுக்கு எங்களுக்கு 3 மெட்டீரியல்ஸ் தேவை, அந்த எக்ஸ் ஒய் ஜெட். கிளியரா பிரசாந்த் அண்ட் அனிதா? அனிதா ஓகே, இதுல டவுட் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. அண்ட் ப்ராடக்ட் பி per யூனிட், அது ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு 3 மெட்டீரியல் தேவை. என்னது எக்ஸ் ஒய் ஜெட். அதுல ஃபர்ஸ்ட் வந்து 30 கிலோஸ் ப்ராடக்ட் பி என்ற செய்ய, செகண்ட் ஒய் என்ற மெட்டீரியல் செய்ய 80 கிலோஸ் தேவை, சாரி 8 கிலோஸ் தேவை. ஜெட் மெட்டீரியல் செய்ய 10 கிலோஸ் தேவை ப்ராடக்ட் பில. அதாவது ப்ராடக்ட் பி per யூனிட்னா ஒரு யூனிட்டுக்கான ப்ராடக்ட் பி. ஓகே, ப்ராடக்ட் பி ஒரு யூனிட்டுக்காண்டி வார எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு 30 கிலோஸ். ப்ராடக்ட் பி என்றதை செய்ய ஒரு ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு ஒய் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை, 8 கிலோஸ் தேவை. ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு ஜெட் என்ற மெட்டீரியல் எவ்வளவு கிலோஸ் தேவை, 10 கிலோஸ் தேவை. அடுத்து டிரெக்ட் லேபர் ஹவர்ஸ். டிரெக்ட் லேபர் ஹவர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. என்ன, ஸ்கில் லேபர் ஹவர்ஸ், அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ். ஓகே, அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் அண்ட் ஸ்கில் லேபர் ஹவர்ஸ். அப்ப ப்ராடக்ட் ஏன்றதை செய்யறதுக்கு ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு தேவை, 10 ஹவர்ஸ் தேவை. ப்ராடக்ட் ஏ என்ற அதே யூனிட்டை செய்யறதுக்கு ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தேவை, அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் தேவை. அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கும் பாத்தீங்க அன்ஸ்கில் லேபர் இப்ப ஸ்கில்னு சொன்னா கொஞ்சம் நல்லா படிச்ச அவங்க அப்படியான நாலேஜபிள் பர்சன் ஸ்கில் லேபர்ஸ் சொல்லுவாங்க. அன்ஸ்கில் லேபர்ஸ்னா நார்மல் லேபர்ஸ், படிக்காத ஆக்கள். ஓகே, அவங்க நாலேஜ்களை அப்ளை பண்ண முடியாத ஆக்கள். ஓகே ஓகே. ப்ராடக்ட் பின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதுல அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்கன்னா 5 ஹவர்ஸ் ஒரு யூனிட்டுக்கு. ப்ராடக்ட் பிலே ஒரு யூனிட்டுக்கான ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் இருக்கு. கிளியரா? ஓகே. இன்வென்டரிஸ் வந்திருக்காங்க. பட்ஜெட்டட் இன்வென்டரிஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் இயர் ஆர் as follows. ப்ராடக்ட் ஏ யூனிட்ல எவ்வளவு இருக்குது, ஓப்பனிங் இன்வென்டரி 40, க்ளோசிங் வந்து எவ்வளவு இருக்குது 500. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பில எவ்வளவு இருக்கு 800, ஓப்பனிங் இன்வென்டரி, க்ளோசிங்
1000 இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் ஓப்பனிங் தந்திருக்காங்க. அதாவது நாங்க ஒரு ப்ராடக்ட் ஏ அண்ட் பி என்றது செய்ய போறோம். அதுல ப்ராடக்ட் ஏ என்ற செய்யறது ஏ என்ற இதை செய்யறேன்னு சொன்னா அதுல 3 மெட்டீரியல் தேவை. எக்ஸ் ஒய் செட்னு 3 மெட்டீரியல்ஸ் தேவை. அதுல இருக்க ஓப்பனிங் இன்வென்ட்ரியை பாத்தீங்கன்னா 30,000 கிலோஸ். எக்ஸ் என்றது எத்தனை கிலோஸ் இருக்குது? 30,000 கிலோஸ் இருக்கு. க்ளோசிங் இன்வென்ட்ரி 35,000 இருக்கு. மெட்டீரியல் வைய பாத்தீங்கன்னு சொன்னா 25,000 ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி 27,000. மெட்டீரியல் செட் வந்து 12,000 and closing inventory 12,500. ஓகே, பட்ஜெட்டட் சேல்ஸ் ஃபார் த ப்ராடக்ட் ஏ அவங்க பட்ஜெட் சேல்ஸ் பண்றாங்க அவ்வளவு 2,400 யூனிட்ஸ். ப்ராடக்ட் பி பாத்தீங்கன்னா 3,200 யூனிட்ஸ் செய்யறாங்க. அப்ப எங்களுக்கு கேட்டிருக்காங்க என்னது? ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ஸ் இன் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். அப்ப எங்களுக்கு வந்து எவ்வளவு யூனிட்ஸ் தேவைன்றது எங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளவு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் 2,400 ஏல, பிஇல 3,200 யூனிட் சேல்ஸ் பண்ண. அப்ப பேஸ்ட் ஆன் அதை வச்சு நாங்க பார்க்க போறோம் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். அப்ப எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம்னு இருக்காங்க. இதுல ஓப்பனிங் யூனிட்ஸ் வந்திருக்காங்க, க்ளோசிங் யூனிட்ஸ் வந்திருக்காங்க. இப்ப இதை பேஸ்ட் ஆன் பண்ணா எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறோம்ன்றதை ஃபைன் பண்ணணும். ப்ரொடக்ஷன் யூனிட் ஃபர்ஸ்ட். ரெண்டா மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் இன் கிலோஸ், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் கிலோஸ் அண்ட் டாலர்ஸ், அண்ட் டிரெக்ட் லேபர் பட்ஜெட்ஸ் இன் ஹவர்ஸ். ஓகே, இது எழுதிக்கோங்க இருக்கா? ஓகே அனிதா and Prashant. Okay. So first வந்து கேட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் பட்ஜெட். So how to find the productions budget? So இந்த இயர் வந்து எங்கள்கிட்ட சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்க யூனிட்ஸ் எவ்வளோ? 2,400 ப்ரொடக்ஷன் ஏல, ப்ரொடக்ஷன் பில 3,200. இப்ப பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஏல வந்து ஓப்பனிங் இருக்க எவ்வளவு? சாரி, ஏ என்ற ப்ராடக்ட்ல 400, க்ளோசிங் எவ்வளவு இருக்குது? 500 இருக்கு. ஓகே, அப்ப ப்ரொடக்ஷன் ஏ என்ற யூனிட்ஸ் வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க, சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க? 400. அதுல க்ளோசிங் இவ்வளவுதான் இருக்குன்னு சொன்னா மிச்சம் எல்லாம் என்ன செய்யட்டாங்க? சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டாங்க, சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க, இவ்வளவுதான் க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா பட்ஜெட் பண்ற நேரம் இவ்வளவு க்ளோசிங்கா இருக்கு, இவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்ப இதே மாதிரி ஆட் பண்ணா டோட்டலா இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னு வருமா இல்லையா? அது எவ்வளவு ஈச்சா அனிதா? அவ்வளவுங்க நான் சொல்றேன் என்னண்டு. Yeah, இது budgeted sales for the next period. Next periodக்கான சேல்ஸ் தான் இவ்வளவு 2,400. அதுல நெக்ஸ்ட் பீரியடுக்கு இவ்வளவுதான் க்ளோசிங்கா வரப்போகுதுன்னு சொன்னா அப்ப இதையும் ஆட் பண்ணா, க்ளோசிங்கையும் ஆட் பண்ணா இதுல பாருங்க ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஓகே, ப்ரொடக்ஷன் ஏ, ப்ரொடக்ஷன் பி. அப்ப சேல்ஸ் யூனிட் ரிக்வயர்ட் 2,400 ஃபார் நெக்ஸ்ட் இயர் பீரியட் யூனிட்ஸ். அதுல க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு? 500. அப்ப ரெண்டையும் நாங்க ஆட் பண்ணினோம்னு சொன்னோம். க்ளோசிங் இன்வென்ட்ரி ஆட் பண்ணா டோட்டலா எங்களுக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்கு? 2,900 யூனிட் சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்கு. விளைஞ்சா இது க்ளோசிங்கா இருக்கு இன்வென்ட்ரி, இவ்வளவு சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்குன்னு சொன்னா இவ்வளவு சேல்ஸுக்கு எங்களுக்கு தேவை, இவ்வளவு க்ளோசிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா இவ்வளவு சேல்ஸுக்கு ரெடியா இருக்குன்னு மீனிங். விளைஞ்சா 2,900 யூனிட். இதுல வந்து ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு? 400. இது என்ன? 400 ஓப்பனிங் இன்வென்ட்ரி. இதை என்ன செய்வோம்னா மைனஸ் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இது இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணிருப்போமா இந்த யூனிட்ஸ்? இல்ல, லாஸ்ட் இயர் ப்ராடக்ட் பண்ணி க்ளோசிங்கா இருந்ததா இந்த இயர் என்ன வரும்? ஓப்பனிங்கா வரும். அது விளங்கிச்சா? ஓகே, அப்ப அது என்ன செய்வோம்? கழிச்சு விட்டோம்னு சொன்னா அப்ப இந்த வருஷம் ப்ரொடக்ஷனுக்கான யூனிட்ஸ் வருமா? இவ்வளவு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு, இது இவ்வளவு வந்து இந்த வருஷம் ஓப்பனிங்கா இருக்குன்னு சொன்னா இவ்வளவு யூனிட்ஸும் சேல்ஸுக்கு ரெடியா இருக்குன்னு சொன்னா போன வருஷம் நாங்க ப்ரொடக்ஷன் பண்ண யூனிட்ஸையும் இந்த வருஷம் என்ன செய்யும்? சேல்ஸ் பண்ண ரெடியா வச்சிருப்போமா இல்லையா? எவ்வளவு பிரசாந்த்? இந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரி போன வருஷம் இருக்கிறது. ஏன்னா போன வருஷம் 400 யூனிட்ஸ், அதுவும் இந்த யூனிட்ஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்குமா இல்லையா சேல்ஸ் பண்ணதுக்கு ரெடியா? அப்ப அதை என்ன செய்யணும்? இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கத என்ன செய்யணும்? கழிக்கணும், டிடாக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு தேவையான யூனிட்ஸ் வருமா இல்லையா? ஃபைன் பண்ணலாமா இல்லையா? இவ்வளவு இதுல டவுட் இருக்காங்க உங்களுக்கு? இது இவ்வளவு சேல்ஸ் பண்ண எங்களுக்கு தேவைப்படுது, இவ்வளவு க்ளோசிங்கா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இவ்வளவும் சேல்ஸுக்கு ரெடியா இருக்குது. ஆனா இந்த சேல்ஸுக்குள்ள ரெடியா இருக்கிறதுக்குள்ள 3 வகையான யூனிட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது இருக்குது, போன வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது இருக்குது. விளையிச்சா? அது விளையிச்சா? இந்த 2,900க்குள்ள டூ டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு.
ஒன்று இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது இருக்குது, அடுத்தது போன வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது இருக்கு. அப்ப போன வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது எங்களுக்கு தேவையா? தேவையில்லை. அதை டிடாக்ட் பண்ணி விட்டோம்னு சொன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ண தேவையான யூனிட்ஸ் எவ்வளவு ஃபைன் பண்ணலாமா இல்லையா? ஓகே. ஓகே. அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பி. ப்ரொடக்ஷன் பியை பாத்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் இயர் சேல்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி தந்திருக்காங்க. 3200 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பில வந்து சேல்ஸ் பண்ணோம். ஆனா எங்கள்கிட்ட க்ளோசிங்கா இருக்குதுன்னு சொல்லி கால்குலேஷன் லெவல்ல வந்திருக்காங்க ப்ரொடக்ஷன் பில 1100. ஓகே 1100. அப்ப அதே ரெண்டையும் மேட் பண்ணினா இவ்வளவு உங்களுக்கு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு. விளங்கிச்சா? சேல்ஸுக்கு எங்களுக்கு தேவைப்படுது இவ்வளவு யூனிட்ஸ். இவ்வளவு சேல்ஸ் பண்றாங்க, சேல்ஸ் பண்றது பிளான் பண்றாங்க, இவ்வளவு க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா அப்ப இவ்வளவு நாங்கிட்ட ப்ரொடக்ஷன் பண்ணி இருக்கணும் டோட்டலா. விளங்கிச்சா? அப்ப இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கணும். அந்த ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க யூனிட்ஸுக்குள்ள 2 டைப் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ற யூனிட்ஸ், லாஸ்ட் இயர் ப்ரொடக்ஷன் பண்ண யூனிட். அப்ப எங்களுக்கு லாஸ்ட் இயர் ஓப்பனிங் க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு தந்திருக்காங்க? லாஸ்ட் இயர் க்ளோசிங் இன்வென்ட்ரி தான் எவ்வளவு? அதாவது லாஸ்ட் இயர் க்ளோசிங் பேலன்ஸ் தான் இந்த வருஷத்துல எங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸா வருது 800 யூனிட்ஸ். அப்ப அந்த 800 யூனிட்ஸ் என்ன செய்யணும்? மைனஸ் பண்ணணும். ஏன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வருஷம் இருந்த ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகாம தெரியும். இதுக்குள்ள எங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கு. மீன் இந்த யூனிட்ஸுக்குள்ள லாஸ்ட் இயர் யூனிட்ஸும் இருக்கு, இந்த இயர் யூனிட்ஸும் இருக்கு. புரியுதா? அப்ப அதை என்ன செய்யணும்? கழிக்கணும். கழிச்சு விட்டோம்னு சொன்னா இந்த வருஷத்தான், அதாவது லாஸ்ட் இயரான இன்வென்ட்ரியை கழிச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இந்த வருஷம் உள்ள ப்ரொடக்ஷன் தேவைன்னு சொல்லி வேறு. இது கிளியரா? பிரசாந்த் டவுட் இருக்கு அதுல? இல்ல சார். அனிதா? No, sir. Okay. Good morning, Parimala. Good morning, sir. Sorry, sir. Got late to come. Okay. எழுதிக்கோங்க. நான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுதுறா சார்? ஆன்சர்ஸ். இது ஆன்சர், சொல்யூஷன்ஸ். ஓகே. இது மெட்டீரியல், இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ன்ற இவ்வளவு, இதுதான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட். ஓகே. அப்ப எங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்ன்றத பிளான் பண்ணிட்டாங்க. சரி. தென் வந்து மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட். ஓகே. மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் சொன்னா இப்ப இந்த கால்குலேஷன்ல பாத்துறாங்க இல்லையா, ஒரு ப்ரொடக்ஷனை நாங்க செய்யணும், ஒரு யூனிட் ஏண்ட யூனிட்ல செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு 3 மெட்டீரியல் தேவை. ஓகே. எக்ஸ் ஒய் செட். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பி என்றது செய்யணும்ன்றாலும் எக்ஸ் ஒய் செட் தேவை. இப்போ ப்ரொடக்ஷன் ஏண்ட யூனிட்டை செய்யணும்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் எங்களுக்கு எத்தனை கிலோ தேவை? 24 கிலோ தேவை. ப்ரொடக்ஷன் ஏ என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒய் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 10 கிலோஸ் தேவை. ப்ரொடக்ஷன் பி என்றதை செய்யறது, செட் என்றதை செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கிலோஸ் தேவை? 5 கிலோஸ் தேவை. பட் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளவு தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த இயருக்கு. ஏண்ட யூனிட்ஸ் எங்களுக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணணும். அது கிளியரா? பிரசாந்த், அனிதா கிளியரா உங்களுக்கு நான் சொல்றது? பரிமளா விளங்குதா? Yes, sir. அப்ப எங்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவைன்னு சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம். 2500 யூனிட்ஸ் எங்களுக்கு தேவை. ஓகே. அப்ப இவ்வளவு யூனிட்ஸ் எங்களுக்கு இந்த வருஷம் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த ஒரு யூனிட்டுக்கான கிலோஸ் எக்ஸ் மெட்டீரியல், ஒய் மெட்டீரியல், ஜெட் மெட்டீரியல் தேவையா இல்லையா? அது ஃபைன் பண்ணிட்டோமா இல்லையா? இப்ப நான் சொல்றவங்க விளங்குதா விளங்க இல்லையா? விளங்குது சார். அனிதா? Yes, sir. ஓகே. இப்ப பாருங்க எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவையா இந்த ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு? இப்ப பாருங்க நாங்க ஏ என்ற மெட்டீரியல் எவ்வளவு செய்ய போறோம்? 2500. பி என்ற யூனிட்ஸ் செய்ய போறோம் எவ்வளவு? 3500 யூனிட்ஸ் இந்த வருஷம். அதான் நாங்க 2 ப்ராடக்ட செய்யறோம், ஒன்று ஏ இன்னொன்று பி. அப்ப இதுக்கும் எங்களுக்கு 2500 யூனிட் செய்யறதுக்கும் எக்ஸ் ஒய் செட் என்ற மெட்டீரியல் தேவை. இந்த ப்ரொடக்ஷன் பி என்றதை செய்யறதுக்கும் உங்களுக்கு என்ன தேவை? எக்ஸ் ஒய் செட் என்ற மெட்டீரியல் தேவையா இல்லையா? அது கிளியரா? அது கிளியரா பிரசாந்த்? பரிமளா விளங்கிச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே. அப்ப இந்த 2500 யூனிட்ஸ் வந்து செய்யறதுக்கு உங்களுக்கு எக்ஸ் ஒய் செட் என்ற மெட்டீரியல் தேவை. அதான் முன்னோர் கணக்குல தான் வந்திருக்கான். அப்ப இது செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை? மெட்டீரியல் தேவை. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா இதுல பாருங்க ஒர்க்கிங் தந்திருக்கேன் கீழே. மெட்டீரியல் X4 ப்ராடக்ட் A. ஓகே. அப்ப மெட்டீரியல் X4 ப்ராடக்ட் ஏக்கு பார்ப்போம். ஓகே. ப்ராடக்ட் A. இப்ப ப்ராடக்ட் A இருக்குதா இல்லையா? ப்ராடக்ட் ஏல
ஒரு எக்ஸ்டெண்ட் மெட்டீரியலுக்கு வந்து எத்தனை கிலோ தேவைன்னு சொல்லியிருக்காங்க? 24 கிலோ தேவை. ஓகே, ஆனா எங்களுக்கு எத்தனை யூனிட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? 2500 யூனிட் செய்ய போறோம். இது கிளியரா? அப்ப ஒரு யூனிட்ஸுக்கு வந்து எங்களுக்கு 24 கிலோ வருது. ஒரு யூனிட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணோம்னு சொன்னா, ஒரு யூனிட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 24 கிலோஸ் தேவை. சோ 2500 யூனிட்ஸை நாங்க செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு எத்தனை கிலோ தேவை? விளையிச்ச எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எத்தனை கிலோ தேவை? 60,000 கிலோஸ் தேவை. விளையிச்சா? யாரு பிரசாந்த்? ஓகே என்னன்னு சொன்னா கணக்கின் படி தந்திருக்காங்க. என்னது இங்க பாருங்க, கணக்குல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ என்ற யூனிட் ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு, ப்ராடக்ட் ஏ என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 24 கிலோ தேவை. சரியா? நான் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பார்த்திருக்கோமா? இல்ல ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் யூனிட் தேவை செய்ய போறோம் இந்த இயருக்கு 2500 ஏ என்ற யூனிட் செய்ய போறோம். அப்ப ப்ரொடக்ஷன் ஏ என்ற யூனிட்ஸ் செய்யறதுக்கு 3 மெட்டீரியல் தேவை. அதுல முதலாவது மெட்டீரியல் பற்றி மட்டும்தான் நான் இப்ப கதைக்கிறேன். ஓகே, அப்ப இந்த எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எங்களுக்கு 24 கிலோ தேவை ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு. ஏ என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு இந்த ஏ என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் வந்து எங்களுக்கு 24 கிலோ தேவை. அப்படி நாங்க இந்த வருஷம் எவ்வளவு யூனிட் டோட்டலா செய்ய போறோம்? 2500 யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சோ ஒரு யூனிட்டுக்கு எங்களுக்கு வந்து 24 கிலோ தேவைன்னு சொன்னா எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல். சோ 2500 யூனிட்ஸ் செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு எக்ஸ் மெட்டீரியல் தேவை? 60,000 கிலோஸ் தேவை. இது விளங்கிச்சா ஓ சார் அனிதா? பரிமளா? Oh, sir. ஓகே, அதே மாதிரி y என்ற மெட்டீரியல். இப்ப இந்த வருஷம் a என்ற யூனிட்ஸ் எவ்வளவு செய்ய போறோம்? a என்ற யூனிட்ஸ் வந்து 2500 யூனிட் செய்ய போறோம். அப்ப a என்ற மெட்டீரியல் செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு ப்ராடக்ட் x என்ற மெட்டீரியல் தேவை, y மெட்டீரியல் தேவை, z மெட்டீரியல் தேவை. 3 மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி தான் எங்களுக்கு a என்ற யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக போகுது. அப்ப x என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை தான் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஏக்கு எங்களுக்கு எவ்வளவு y மெட்டீரியல் தேவைன்ற கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுல பாருங்க, முதலாவது சொல்லுங்க a என்ற யூனிட்டை பத்தி கழிச்சிருக்காங்க, அப்புறம் b என்ற யூனிட்டை பத்தி இந்த சைட் கழிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப ப்ராடக்ட் ஏ என்றது செய்யணும்னு சொன்னா இந்த ப்ராடக்ட் ஏ என்றது செய்யணும்னா எங்களுக்கு எவ்வளவு மை மெட்டீரியல் தேவை? ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஏ என்ற யூனிட் ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு வை மெட்டீரியல் எவ்வளவு தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு யூனிட் ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு வை மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 10 கிலோஸ் தேவை. அப்படி நாங்க எத்தனை யூனிட்ஸ் நாங்க இந்த வருஷம் ப்ரொடியூஸ் பண்றோம்? 2500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம். 2500 யூனிட்ஸ் ஏல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அப்ப ஒரு ஏ என்ற யூனிட்ஸ் செய்யறது எங்களுக்கு 10 கிலோஸ் தேவை. ஓ, சோ 2500 யூனிட்ஸுக்கும் எங்களுக்கு எவ்வளவு தேவை? 25,000 கிலோஸ் தேவை. இது விளங்கிச்சா Yes, sir. அனிதா? பிரசாந்த்? ஓகே, ஓ சார் அதே மாதிரி y z என்ற மெட்டீரியல் அப்ப எவ்வளவு a என்ற யூனிட் செய்ய போறோம்? 2500 யூனிட்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? a என்ற யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அதுல z என்ற மெட்டீரியல் எவ்வளவு? ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு, ஒரு யூனிட் a என்ற யூனிட் ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு z மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? 5 கிலோ இல்ல? அதாவது a என்ற ஒரு யூனிட்டை செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு z என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? 5 கிலோ. சோ 2500 யூனிட்ஸுக்கு எவ்வளவு எங்களுக்கு டோட்டலா ஸ்பெண்ட் ஆக போகுது? விளங்கிச்சா? அப்ப 2500 ஒரு யூனிட்டுக்கு வந்து எங்களுக்கு ஒரு யூனிட் என்ற ஏ என்ற யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு 5 கிலோஸ் தேவை. அப்ப சோ 2500 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு? சோ 2500 இன்டு 5 கிலோஸ். அப்ப எவ்வளவு வரப்போகுது? 12,500 தட் என்ற மெட்டீரியல் தேவை. இது விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப நீங்க இது ஓகே, அப்ப இப்ப விளங்குதா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஓகே, பரிமளாக்கு டவுட் இருக்கா? No, sir. பிரசாந்த்? இல்ல சார் ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் பி. அப்ப ப்ராடக்ட் பி இந்த வருஷம் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க? 3,500 3,500. அப்ப ப்ராடக்ட் பி என்று செய்யணும் என்றாலும் உங்களுக்கு இந்த 3 மெட்டீரியலும் தேவை. எக்ஸ் ஒய் ஜெட் என்ற மெட்டீரியல் தேவை. கிளியரா? அப்ப 3,500 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அப்ப ப்ராடக்ட் பி என்ற 3,500 யூனிட் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட செய்யறதுக்கு எவ்வளவு கிலோ தேவைப்படுதா? ப்ராடக்ட் பில
30 கிலோ தேவைப்படுதான். அதாவது ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யணும்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் எங்களுக்கு எவ்வளவு தேவை? 30 கிலோ தேவை. விளையாச்சா பிரசாந்த்? Yes, sir. சோ எங்களுக்கு 3500 யூனிட் செய்யறதுக்கு இவ்வளவு தேவை. நாங்க எவ்வளவு யூனிட் செய்ய போறோம்? 3500. அப்ப 3500 இன்டூ 30 கிலோ, அது ஓகே. அப்ப இது 3500 மல்டிப்ளை பண்ணி விட்டா சரியா இல்ல? ஒரு யூனிட்டுக்கு 30 கிலோ உங்களுக்கு, அதாவது ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யணும்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் எங்களுக்கு எவ்வளவு தேவை? ஒரு யூனிட்டுக்கு 30 கிலோ. சோ 3500 யூனிட்ஸுக்கும் அவ்வளவு. கிளியரா? ஓகே பரிமளா? Yes, sir. அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா எவ்வளவு தேவைப்படுது எங்களுக்கு? 105,000 கிலோஸ் தேவை எக்ஸ் மெட்டீரியல், அதாவது ப்ராடக்ட் பிஎஸ் செய்யறது டோட்டலா. ஓகே. அதே மாதிரி ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு y என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவையா? 8 கிலோ தேவையா? அதாவது ப்ராடக்ட் பிஎஸ் செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு அதுல y என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? 8 கிலோ தேவைப்படுது. சோ 3500 யூனிட்ஸுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஓகே, எவ்வளவு தேவைப்படுதா? 28,000. விளையாச்சா? 3500 units into 8. 8 kilos. Clear, Prashant? Yes, sir. விளையாச்சா 8 kilos. அடுத்த பாருங்க, ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு Z என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? 10 கிலோஸ் தேவைப்படுது. அதாவது ப்ராடக்ட் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு Z என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 10 கிலோ தேவை. சோ 3500 யூனிட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு தேவை? 35,000. கிளியரா? ஓகே. இப்ப நாங்க மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் தானே ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டோம்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் ப்ராடக்ட் ஏ அண்ட் பிஏ செய்யறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எவ்வளவு டோட்டலா பட்ஜெட் தேவை? அதாவது ப்ராடக்ட் ஏ செய்யணும்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் 60,000 தேவை. அதே ப்ராடக்ட் பிஎஸ்சின்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவைப்படுது? 105,000 தேவைப்படுது. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னு சொன்னா டோட்டலா எங்களுக்கு ரெண்டு ப்ராடக்டையும் செய்யறதுக்கு எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 165,000 கிலோஸ் தேவை. இது கிலோஸா? இது எவ்வளவு ஆயிடுச்சா உங்களுக்கு? பிரசாந்த் ஆயிடுச்சா? Yes, sir. அதே மாதிரி ப்ராடக்ட் ஏ என்றது செய்யறதுக்கு எங்களுக்கு y மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 25,000 கிலோஸ் தேவை. அதே ப்ராடக்ட் பிஎஸ் செய்யறதுக்கு எங்களுக்கு y என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 28,000 தேவை. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு டோட்டலா ஏ அண்ட் பிஏ செய்யறதுக்கு உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு தேவை? 53,000 கிலோஸ் தேவை. விளையாச்சா பிரசாந்த்? Yes, sir. பரிமளா? Yes, sir. அதே மாதிரி மெட்டீரியல் இருக்கா இல்லையா? அப்ப ஏ என்ற யூனிட்ஸ் செய்யறதுக்கு மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 12,500 Z என்ற மெட்டீரியல் தேவை. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பிஎஸ் செய்யறதுக்கு Z என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? 35,000 தேவை. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு Z மெட்டீரியல் எவ்வளவு டோட்டலா தேவைன்னு சொல்லி வருமா இல்லையா? ஓகேயா? Okay. டவுட் இருக்கா இதுல? பிரசாந்த்? No, sir. இல்ல sir. ஓகே, கிளியரா? அப்ப இந்த ஆன்சர் எழுதிக்கோங்க. வரங்க உங்களை கேள்வி தருவேன். ஓகே, இதான் என்ன ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் இது ப்ரொடக்ஷன் பட்ஜெட், அடுத்த மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் இது. ஓகே, எவ்வளவு இன்ச்சா? தென் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த பட்ஜெட் இதுக்கு என்ன? மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளவு என்ற ஃபைன் பண்ணோம். ஓகே, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளவு நாங்க யூசேஜ் பண்ண போறோம்னு ஃபைன் பண்ணிட்டோமா இல்லையா? மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட் எவ்வளவு ஃபைன் பண்ணிட்டோம். எவ்வளவு தேவை? எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? y என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை? Z என்ற மெட்டீரியல் எவ்வளவு தேவை யூஸ் பண்ண போறோம் ப்ரொடக்ஷனுக்கு அந்த ஃபைன் பண்ணிட்டோம் தானே? இது விளங்கிட்டா? இதை வச்சுட்டு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகே, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் அதுதான் சொல்றது. என்னது? பர்ச்சேஸ் பட்ஜெட். எல்லாம் ரிவர்ஸ்ல போவோம். ஓகே, முதல்ல சேல்ஸ் நாங்க பட்ஜெட் பண்ணுவோம். பட்ஜெட் பண்ண சேல்ஸை வச்சு நாங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ப்ரொடக்ஷனை வச்சு நாங்க என்ன செய்வோம்? மெட்டீரியல் எங்களுக்கு எவ்வளவு தேவை? ஏ என்ற யூனிட்ஸ் பி என்ற யூனிட்டை செய்யறதுக்கு எங்களுக்கு எக்ஸ் என்ற மெட்டீரியல் டோட்டலா எவ்வளவு தேவை? y என்ற மெட்டீரியல் எவ்வளவு டோட்டலா தேவை? Z என்ற மெட்டீரியல் எவ்வளவு டோட்டலா தேவை? எவ்வளவு யூஸ் பண்ண போறோம் என்றதை ஃபைன் பண்ணுவோம். இது ஓகே? இந்த ஃபைன் பண்ண ஆன்சர்ஸை வச்சு தான் இனி இங்க செய்வோம். பாருங்க, மெட்டீரியல் ரிக்வயர்ட் ஃபார் ப்ரொடக்ஷன்
ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இது பில இருந்து எடுத்த ஆன்சர்ஸா போடணும். ஓகே, மெட்டீரியல் எக்ஸ், மெட்டீரியல் ஒய், மெட்டீரியல் Z இது விளங்கிச்சா? இந்த ஆன்சர்ஸா போடுறேன். ஓகே ஓகே, மெட்டீரியல் யூசேஜ் பட்ஜெட்டுக்கு பாருங்க, பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்கு இதை போடுறேன். அப்ப பர்ச்சேஸ் பட்ஜெட் செய்யற நேரம் நாங்க எவ்வளவு யூஸ் பண்ணினோம்ன்றா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, மெட்டீரியல் எக்ஸ் எவ்வளவு தேவை, மெட்டீரியல் ஒய் எவ்வளவு தேவை, எவ்வளவு Z எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ க்ளோசிங் இன்வென்டரி ஆட் பண்ணுவோம். என்ன சொன்னீங்கன்னா மெட்டீரியல் வந்து எங்களுக்கு இவ்வளவு தேவை, அதாவது எங்களுக்கு ப்ராடக்ட் ஏ அண்ட் பிஏ செய்யணும்னு சொன்னா எக்ஸ் அண்ட் மெட்டீரியல் இவ்வளவு தேவை. அதே மாதிரி ஒய் அண்ட் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் ஏ அண்ட் பிஏ செய்யறதுக்கு இவ்வளவு தேவை, Z அண்ட் மெட்டீரியல் இவ்வளவு தேவை. ஆனா இதுல பாருங்க எங்களுக்கு கால்குலேஷன்ல தந்திருக்காங்க எக்ஸ் அண்ட் மெட்டீரியல் எவ்வளவு க்ளோசிங்கா இருக்கு, 35,000 இருக்கு. அதை என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஆட் பண்ண போறோம். ஏன்னு சொன்னா இவ்வளவு யூசேஜ் பண்ணியாச்சு, யூசேஜா போகும்னு சொன்னா இவ்வளவு க்ளோசிங்கா இருக்கும்னு சொன்னா அப்ப டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம். இதே மீது ஆட் பண்ணாங்க டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொல்லி வருமா இல்லையா? அப்ப இதே மீது ஆட் பண்ண அவ்வளவு வரும் 200,000. 200,000 கிலோஸ் வந்து டோட்டலா பர்ச்சேஸ் பண்ணுவோம். கிளியரா அனிதா? அனிதா பிரசாந்த் விளங்குதா? இது டஃபா இருக்கா? இல்ல சார். அனிதா கஷ்டமா இருக்கா? திருப்பி ஒருக்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இதுயா? ஓகே, இது க்ளோசிங் இன்வென்டரி ஏன் ஆட் பண்றோம்னு சொன்னா, இந்த 35,000 ஏன் ஆட் பண்றோம்னு சொன்னா, இது வந்து இதுவெல்லாம் ப்ரொடக்ஷனுக்கு தேவை. அதெல்லாம் மெட்டீரியல் இது எல்லாம் கண்டுபிடிச்சவெல்லாம் எக்ஸ் என்ற மெட்டீரியல், ஒய் என்ற மெட்டீரியல், Z என்ற மெட்டீரியல் இவ்வளவு உங்களுக்கு என்ன தேவை? ப்ரொடக்ஷனுக்கு தேவை. ஓகே, அதாவது ஏ என்ற யூனிட்டையும் பி எண்ணையும் செய்யறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யூஸ் பண்ண போறோம். ஓகே, இவ்வளவு யூசேஜ் பட்ஜெட் தானே கண்டோம். இவ்வளவு என்ன யூசேஜ் பட்ஜெட், இவ்வளவு யூஸ் பண்ண போறோம், இவ்வளவு யூஸ் பண்ண போறோம், இவ்வளவு யூஸ் பண்ண போறோம். இது கண்டுபிடிச்ச எவ்வளவு ஈச்சா? ஓகே, அப்ப ஏ என்ற யூனிட்டையும் எக்ஸ் என்ற யூனிட்டையும் ஏயும் பியும் செய்யறது எக்ஸ் என்ற மெட்டீரியல் டோட்டலா இவ்வளவு யூசேஜ் பண்ண போறோம், ஒய் என்ற மெட்டீரியல் இவ்வளவு டோட்டலா யூஸ் பண்ண போறோம், Z என்ற மெட்டீரியல் இவ்வளவு டோட்டலா யூஸ் பண்ண போறோம். இதை வச்சு நாங்க பர்ச்சேஸ் எவ்வளவு பண்ணணும்னு சொல்லுவோம். யூசேஜ் தான் பண்ண போறோம். அப்ப எங்களுக்கு எக்ஸ் என்ற மெட்டீரியல் எவ்வளவு யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அப்ப அதை வச்சு நாங்க பர்ச்சேஸ கண்டுபிடிச்சோம். எவ்வளவு அப்ப ஆக்சுவலா நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும். யூஸ் பண்றதுக்கு முதல்ல நாங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியதானே வேணும். மார்ஷல் ரிக்வயர்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல க்ளோசிங் இது நாங்க சேல்ஸ் யூனிட் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் யூனிட் பார்க்கும்போது க்ளோசிங் இது ஆட் பண்ணி தானே பார்த்தோம். ஓ யா, அது யூனிட்ஸ், இது யூனிட்ஸ். இது விளையாச்சா? இது பாருங்க ஏ என்ற யூனிட்ஸ், இது விளையாச்சா? இது பி என்ற யூனிட்ஸ் ஆட் பண்ணா. இது வந்து என்ன செய்ய போறோம் சொல்லுங்க பாப்போம். இது வந்து ஏ என்ற யூனிட் செய்யணும்னு சொன்னா எக்ஸ் என்ற மெட்டீரியல் தேவை, ஒய் என்ற மெட்டீரியல் தேவை, Z என்ற மெட்டீரியல் தேவை. இது விளையாச்சா உங்களுக்கு? விளையாச்சா? இப்ப எங்களுக்கு அப்ப ஒரு ஏ என்ற யூனிட் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு 3 மெட்டீரியல பர்ச்சேஸ் பண்ணுவோம். அது விளங்குதா? ஓகே, இப்ப இதுல வந்து நாங்க யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்றத ஃபைன் பண்ணோம். அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்கன்றத ஃபைன் பண்ணி ஒரு இவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அப்ப இவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா அப்ப இதுக்கு எவ்வளவு டோட்டலா நாங்க மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். இப்ப 2500 யூனிட்ஸ் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு 3 மெட்டீரியலை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த 2500 யூனிட்ஸ் கிடைக்கும். எக்ஸ் என்ற யூனிட்டும் ஒய் என்ற மெட்டீரியலும் Z என்ற மெட்டீரியல் நீங்க டோட்டலா யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 2500 யூனிட்ஸ் கிடைக்க போகுது. கிளியரா? எக்ஸ் என்ற மெட்டீரியல், ஒய் என்ற மெட்டீரியல் அண்ட் Z என்ற மெட்டீரியல், இந்த 3 மெட்டீரியலை நீங்க யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் பிக்கு இந்த 3 மெட்டீரியலையும் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் கிடைக்கும். அப்ப நாங்க முதல் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் எவ்வளவு தேவைன்றதை பட்ஜெட் பண்ணுவோம். அதை வச்சுதான் என்ன செய்வோம்னு சொன்னா எவ்வளவு நாங்க மெட்டீரியலை இதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த 2500 யூனிட்ஸுக்கும் எவ்வளவு நாங்க மெட்டீரியலை யூஸ் பண்ண போறோம்னு கண்டுபிடிப்போம். புழைச்சா எக்ஸ் என்ற மெட்டீரியல் இவ்வளவு யூஸ் பண்ண போறோம் 2 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து, ஒய் என்ற மெட்டீரியல் 2 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து இவ்வளவு யூஸ் பண்ண போறோம், Z என்ற மெட்டீரியல் 2 ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து இவ்வளவு யூஸ் பண்ண போறோம். இது விளைச்சா? அப்ப இவ்வளவு நாங்க யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா அப்ப நாங்க யூஸ் பண்ண போறோம் இவ்வளவுன்னு சொன்னா அப்ப ஆக்சுவலா நாங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றதே நாங்க கண்டுபிடிக்கணும். விளைச்சா பிரசாந்த்? உண்மையா வந்து இது ரிவர்ஸ்ல வருது. உண்மையா வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஆக்சுவலா முதல்ல என்ன செய்வோம்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம். நார்மலா நாங்க என்ன படிச்சிருப்போம்,
நீங்க ஓ லெவல்ஸ்ல படிச்சிருப்பீங்க அந்த உற்பத்தி கணக்கு படிக்கிற நேரம் ப்ரொடக்ஷன் கணக்கு படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா ஓ லெவல்ஸ்ல நேர்பொருள் அதுல அதுகள்ல நேர்பொருள் அதுதான் மெட்டீரியல்னு சொல்றது ஓகே அப்ப அதுக்குள்ளான நேர்பொருளுக்குள்ளான நேர் மூலப்பொருள் எல்லாம் வரும் அதுதான் என்ன சொல்லுவாங்க மெட்டீரியல்னு சொல்லுவாங்க அப்ப முதல்ல நான் என்ன செய்வேன் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுவோம் பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளவு உற்பத்திக்கு பயன்படுத்தணுன்றதை ஃபைன் பண்ணுவோம் அதான் என்ன சொல்லுவோம் யூசேஜ் வேரியன்ட் அப்ப உற்பத்திக்கு பயன்படுத்தி எல்லாத்தையும் உற்பத்தி ஆகின அப்புறம் தான் என்ன செய்வோம் ப்ரொடக்ஷன் பண்ண அப்புறம் தான் என்ன செய்வோம் அது என்ன செய்வோம் முடிவு பொருளா பினிஷ் குட்ஸா மாத்துவோம் விளையிச்சா அது பினிஷ் குட்ஸ் தான் என்ன ஆகும்னு சொன்னா என்ன ஆகும் சேல்ஸ் ஆகும் இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா அந்த சேல்ஸ்ல இருந்து அப்படியே ரிவர்ஸ்ல வரும் விளையிச்சா பிரசாந்த் ஓகே அப்ப நாங்க முதல் ஆக்சுவலா நாங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணோம்னு உண்மையா பிசினஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் மெட்டீரியல் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சரியா மெட்டீரியல் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேருந்து அதை யூஸ் பண்ணி ஃபினிஷ் குட்ஸா மாத்தி சேல்ஸ் பண்றது இல்லை விளையிச்சா ஏன் சொல்லுங்க ஏன் நாங்க அப்படி சேல்ஸ் பண்றது இல்லைன்னு சொன்னா நீங்க தான் அதெல்லாம் படிக்க போறோம் ஓகே பிடிஎம்ல படிப்போம் ஏன்னு சொன்னா நீங்க சேல் அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு யூனிட்ஸும் சேல்ஸ் ஆகுமான்னு சொன்னீங்கன்னு சொன்னா இல்ல என்ன செய்திருப்பாங்க ஸ்டோர்ல கொண்டே வச்சிருப்பாங்க இதால எங்களுக்கு ஸ்டோரேஜ் காஸ்ட் வரும் ஹேண்ட்லிங் காஸ்ட்டுகள் வரும் இப்படி எனக்கு காஸ்ட் எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருக்கும் அதே ஒரு பெரிய செலவா கன்சிடர் பண்ண பாருங்க அப்போ ஆர்கனைசேஷன்ஸ் என்ன செய்யும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அப்ப என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் வேற சரியா அப்ப ஆர்கனைசேஷன் என்ன செய்யும்னா அப்ப டிமாண்ட் லெவல் எவ்வளவு இருக்குது அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் இந்த வருடம் சேல்ஸ் ஆகும்ன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்யும் ப்ரொடக்ஷன் பண்ணும் விளங்கிச்சா சார் அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வந்து சாரி சேல்ஸ் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தானே அது வந்து எப்படி அதுக்கு ஏதாவது என்ன சொல்லுவாங்க ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்கா இல்லாட்டி சும்மாவே அது நான் இதான் படிக்க போறோம் அதெல்லாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ட்ரெண்ட் சொல்லி இருக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபோர்காஸ்டிங் படிப்போம் சரியா இது பிடிஎம்ல வரும் ஓகே என்னன்னு சொன்னா அதுல அந்த சேல்ஸ் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா பாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு என்னத்தை வச்சு செய்வாங்க பாஸ்ட் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அதை ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க அப்ப எங்களுக்கு தெரியும் ஜனவரில எவ்வளவு சேல்ஸ் போகும் அப்ப நீங்க கீல்ஸோ அல்லது காகில்ஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டிசம்பர்ல வந்து சீசன் கூட ஆஃபர்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க அப்ப சேல்ஸ் கூட விளையிச்ச இப்ப என்னன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் எந்த இயர்ஸ்ல கூட சேல்ஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் சீசனும் ஏப்ரல் சீசன் கிளியரா எந்த ஒரு யூனிட்ஸ்னாலும் கூட சேல்ஸ் ஆகும் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அடுத்த பீரியட்ல ஆஃப் பீக்கா இருக்கும் அப்ப அந்த அவங்களுக்கு தெரியும் எந்த பீரியட்ல நாங்க கூட சேல்ஸ் ஆகும் இதெல்லாம் என்னத்தை வச்சு எடுத்திருப்பாங்க ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ்ல வச்சு அப்ப ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தெரியும் அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் இந்த வருஷம் சேல்ஸ் ஆகும் கிளியரா அனிதா ஓகே விளையாச்சா அப்ப இதுகளை வச்சுதான் இந்த ஆர்கனைசேஷன் டிசைட் பண்ணும் கிளியர் அப்ப இதுகளை வந்து ஆர்கனைசேஷன் ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கும் இந்த அமௌண்ட்ஸ் அதை பேஸ்ட் ஆன் பண்ணி தான் நாங்க செய்வோம் மிச்சம் எல்லாம் விளங்குதா இப்ப எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன்ல எங்களுக்கு தெரியும் ஒரு ஜனவரி இன்டேக் இருக்கு அப்ப ஜனவரி இன்டேக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வருவாங்க செப்டம்பர் ஏ லெவல் இன்டேக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் வருவாங்க அப்ப அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு சொன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சார்ஸ் எங்களுக்கு எவ்வளவு தேவை ஓகே அப்ப இதுகளை நாங்க ப்ரிடிக்ட் பண்ணோம் ஓகே அப்ப எங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க என்ன செய்வோம் சார்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம் கிளியரா பரிமளா எஸ் சார் அப்ப நாங்க போய் அதை எப்படி செய்வோமா ஷேர்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வராட்டி என்ன செய்யறது கூட பர்ச்சேஸ் பண்ணி இப்ப நாங்க ஒவ்வொரு வருஷமும் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கன்னு தெரியும் ஒரு இன்டேக்ல அப்ப நாங்க கூட பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டோம் ஒரு 500 ஷேர்ஸை வச்சுட்டோம் அப்ப அது ஆர்கனைசேஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்டா இல்லையா அவ்வளவு என்ன அப்ப ஆர்கனைசேஷன் என்ன செய்யணும்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் சேல்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன செய்ய பார்க்கும் ப்ரொடக்ஷன் பண்ண பார்க்கும் இது கிளியரா உங்களுக்கு அனிதா ஓகே யாரு பிரசாந்த் கிளியர் சார் அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொடக்ஷன் பண்ண பார்க்கும் அப்ப ப்ரொடக்ஷன் இவ்வளவு பண்ணலாம்னு ப்ரெடிக்ட் பண்ண போனா அப்போ ஆக்சுவலா நாங்க இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ண போறோம் 2500 யூனிட்ஸ் தான் இந்த இயருக்கான ப்ரொடக்ஷன் ஏ அண்ட் யூனிட்ஸ் பி அண்ட் யூனிட்ஸ் இந்த இயருக்கான இது இவ்வளவு தான் ப்ரொடக்ஷன் இவ்வளவு தான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னு சொன்னா
அப்ப இவ்வளவுதான் தேவைன்னு சொன்னா, ஆனா இந்த யூனிட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு 3 மெட்டீரியல் தேவை. A என்ற யூனிட் செய்யணும்னா XYZ தேவை. B என்ற செய்யறதுனாலும் XYZ தேவை. அப்ப டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைன்றதை கண்டுபிடிக்கணும். விளையாச்சு அப்ப இவ்வளவு யூனிட்ஸையும் செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவை, அதான் அவ்வளவு டோட்டல் யூசேஜை கண்டுபிடிச்சோம். விளையாச்சா அப்ப யூசேஜை கண்டுபிடிச்சா தான் நீங்க எவ்வளவு ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணலாம்ன்றதை கண்டுபிடிக்கலாம். விளையாச்சா ஓகே Yes, sir. அனிதா ஓகே Yeah, okay. பிரசாந்த் ஓகே சார். டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்களா? இது கஷ்டமா இருக்கா? இல்ல சார். No, sir. சார் எனக்கு அந்த அதுல தான் சார் இன்னும் டவுட்டா இருக்கு. ஓகே ஓகே நான் வரேன். இது ஓகே தானே? இதுல ஓகே. அப்ப இது என்ன செய்ய போறோம்? மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். அப்ப நாங்க ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு யூசேஜ் பண்ணலாம்ன்ற கண்டுபிடிச்சா தான் நாங்க எவ்வளவு ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்றோம்ன்றத கண்டுபிடிக்கலாம். விளங்கிச்சா? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க இது கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் என்ற மெட்டீரியல் ஏ என்ற யூனிட்ஸ் அண்ட் பி என்ற யூனிட்ஸ்க்கும் டோட்டலா எவ்வளவு தேவை? 165,000. அதான இதுல கண்டுபிடிச்சோம். ஞாபகம் இருக்கா? 165,000. ஏக்கும் பிக்கும் சேர்த்து எங்களுக்கு எக்ஸ் என்ற மெட்டீரியல் இவ்வளவு தேவை. ஏக்கும் பிக்கும் சேர்த்து y என்ற மெட்டீரியல் இவ்வளவு தேவை. ஏக்கும் பிக்கும் யூனிட்ஸ்க்கு சேர்த்து z என்ற மெட்டீரியல் எங்களுக்கு டோட்டலா இவ்வளவு தேவை. இது கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? அதான் இதுல போட்டிருக்கேன். ஓகே 165,000, 53,000, 47,500. அடுத்து க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல தந்திருக்காங்க. க்ளோசிங் இன்வென்ட்ரியை பாருங்க. எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் வந்து லாஸ்ட் இயர் வாங்கி யூஸ் பண்ணாம இந்த வருஷம் யூஸ் பண்ணது எவ்வளவு? 30,000. க்ளோசிங் இன்வென்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் வந்து நான் யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு? 35,000. எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் நாங்க இந்த இயர் வாங்கி யூஸ் பண்ணாம இருக்க எவ்வளவு? 35,000. இப்ப இவ்வளவு நாங்க இவ்வளவு யூஸ் பண்ணாம இருக்கிறோம். இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணதுல யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு? மெட்டீரியல் இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணதுல யூஸ் பண்ணாம இருக்கிறது இவ்வளவு. சரியா? இது இவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னா டோட்டலா அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கொண்டு வருமா இல்லையா? பிரசாந்த் விளங்குதா? இது திருப்ப சொல்லுங்க. இது எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் வந்து இந்த வருஷம் எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க? 165,000. சரியா? இதுல யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு? இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு? 35,000. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணினீங்க. இது ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, இது இந்த வருஷம் யூஸ் பண்ணாம இருக்கு. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா அப்ப நாங்க டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் விளங்குதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணாங்க டோட்டலா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருப்போம்னு வரும். அவ்வளவு வரும் 200,000 டோட்டலா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அந்த பர்ச்சேஸுக்குள்ள 30,000 கிலோஸ் லாஸ்ட் இயரான இருக்கு. இந்த இது இருக்குதா இல்லையா? அதுக்குள்ள இந்த ரெண்டுக்குள்ளேயும் வந்து லாஸ்ட் இயர் நாங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் யூஸ் பண்ணிருப்போம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க பிரசாந்த். சரியா? இப்ப கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்க லாஸ்ட் இயர் வந்து ஒரு மெட்டீரியல் துணியை வாங்கி இருக்கிறீங்க, யூஸ் பண்ணணும். அதில் ஒரு ஆங்கர் கம்பெனி, அதில் ஆங்கர் அதில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வைப்போமே. என்ன ப்ரொடக்ஷன் வைக்கலாம்? ஏதாவது ஒரு டாய் செய்யறன்றத வைப்போம். டாய் செய்யற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்க வச்சிருக்கீங்க. சரியா? லாஸ்ட் இயர் வந்து ரப்பர் வந்து இத்தனை கிலோஸ் வாங்கிருக்கீங்கன்னு. லாஸ்ட் இயர் ரப்பர் வந்து ஒரு 30,000 கிலோஸ் வாங்கிருக்கீங்க. அதை நீங்க இந்த வருஷம் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்களா இல்லையா? ஏன் அது விளங்கிச்சா? ஏன் லாஸ்ட் இயர் வாங்கினது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அதை இந்த வருஷம் ப்ரொடக்ஷனுக்கு போட்டு ப்ரொடக்டா ஆக்கிருப்பீங்க. அப்ப அது இந்த வருஷம் இந்த வருஷம் ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ்க்குள்ள வந்திருக்குமா இல்லையா? இதுக்குள்ள வந்திருக்குமா இல்லையா? மெட்டீரியல் யூசேஜுக்குள்ள பிரசாந்த் விளங்குதா நான் சொல்றது? இந்த மெட்டீரியல் யூசேஜுக்குள்ள வந்திருக்கு. பரிமளா விளங்குதா? ஓகே. அடுத்து வந்து க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளவு இருக்கு? 35,000 இருக்கு. இப்ப 35,000 க்ளோசிங் இன்வென்ட்ரின்னு சொன்னா லாஸ்ட் இயர் வந்து இப்ப சாரி இந்த வருஷம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்க இதுக்கு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணாம இருக்கதான் இது 35,000. அப்ப ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நீங்க டோட்டலா இவ்வளவு உங்கள்ட்ட இன்வென்ட்ரி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இரண்டையும் ஆட் பண்ணா 200,000 இருக்குது. மெட்டீரியல் எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் இருக்கு. அதுல 30,000 லாஸ்ட் இயரா. அப்ப அதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணது வருமா இல்லையா? பிரசாந்த் ஓகே இது? ஓகே சார். பரிமளா? Yes, sir. Okay.
ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, sir. யா சொல்லுங்க. இந்த 165,000 இருக்குதானே, ஓ அது வந்து அந்த 2500 இதானே மொத்தம்? ஓ யா யா இந்த 2500 யூனிட்ஸையும் நீங்க செய்யறதுக்கு ஓ 2500 யூனிட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டையும் செய்யறதுக்கு எங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ் மெட்டீரியல் தான் அவ்வளவு 165,000. ஏ என்றதை மட்டும் செய்யறதுக்கு 60,000, பி என்றதை செய்யறதுக்கு எங்களுக்கு 105,000. அப்ப ரெண்டையும் சேர்த்து செய்யறதுக்கு யா அந்த 2500 வந்து எப்படி கண்ணாங்க? இதையும் கழிச்சு கூட்டி தான் கண்ணாங்க. இது இதையும் இதையும் சரியா? அப்படி இருக்கும்போது அந்த திருப்ப நாங்க ஆட் பண்ணும்போது டபுள் ஆகாதா? வெயிட், இது வந்து என்னது ஃபினிஷ் குட்ஸ். இது என்னது ஃபினிஷ் குட்ஸ் யூனிட்ஸ். இது ஃபினிஷ் குட்ஸ். இது என்னது கதைக்கிறாங்க? ஏ என்ற யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஏ என்ற யூனிட்ஸ் நீங்க ப்ரொடக்ட் பண்ணி இது வந்து க்ளோசிங்கா இருக்கிறது அவ்வளவு. இது யூனிட்ஸ்ல இருக்கு. இது கிளியரா விளங்கிக்கொள்ளுங்க பிரசாந்த். இது யூனிட்ஸ்ல இருக்கு. இது 500 400 எல்லாமே ஏ என்ற யூனிட்ஸ். இது ப்ரொடியூஸ் பண்ணி முடிஞ்சது. கிளியரா? இது வந்து என்னத்துல இருக்குது? மெட்டீரியல்ல இருக்குது. நீங்க இங்க கலைக்கிறது என்னது? மெட்டீரியல். விளங்கிச்சா பிரசாந்த்? இது பாருங்க, இது வந்து 400 500. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு சினாரியோ, நீங்க மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றீங்க, எக்ஸ் ஒய் ஜெட் அந்த மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணித்தான் இந்த மூண்டையும் மிக்ஸ் பண்ணித்தான் நீங்க ஒரு ப்ராடக்டை செய்யறீங்க. ஏ என்ற ப்ராடக்டையும் செய்யறீங்க, பி என்ற ப்ராடக்டையும் செய்யறீங்க. சரியா? இப்ப உங்களுக்கு தெரியணும், இன்வென்ட்ரியில 3 டைப் ஆஃப் இன்வென்ட்ரிஸ் இருக்கு. என்னென்ன இன்வென்ட்ரி? ஒன்று வந்து ப்ரொடக்ஷன் இன்வென்ட்ரி, அதாவது முடிவு பொருள்னு சொல்லுவோம். அடுத்த மூலப்பொருள்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம். சரி, அடுத்த ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு சொல்லுவோம், அரைகுறை வேலைன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு? அத சொல்லுவோம். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது என்னது? முடிவு பொருளா இருக்குது, பினிஷ் குட்ஸ் ஆன யூனிட்ஸ். ஓகே பிரசாந்த், இந்த 500 யூனிட்ஸ் அண்ட் 400 யூனிட்ஸ் எல்லாம் வந்து பினிஷ் குட்ஸ். இந்த 500 யூனிட்ஸ் 400 யூனிட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ் ஒய் ஜெட் அண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்க செய்த பினிஷ் குட்ஸ். இப்ப நீங்க கேக்குறீங்க இதுல 500 ஆட் பண்றீங்க சார், திருப்பி மெயின் இதுல இந்த க்ளோசிங் இன்வென்டரி 35,000 ஆட் பண்றீங்க. அதானே கூட கேள்வி? இது வந்து என்னன்னு சொன்னா, இது நீங்க பினிஷ் குட்ஸா மாத்திட்டீங்கன்னா எவ்வளவு ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ன்றதை ஃபைன் பண்ணணும்ன்றதுக்காண்டி நாங்க ஆட் பண்றோம். ஓகே, பட் ஆனா இது வந்து என்னன்னு சொன்னா எவ்வளவு மெட்டீரியல் நாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் ஆக்சுவலா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உற்பத்தி கணக்கு செய்யற நேரம் என்ன செய்வீங்க? மூலப்பொருளா கொள்வனவு செய்வீங்க. ஆரம்ப மூலப்பொருள் இருக்கா இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. ஆரம்ப மூலப்பொருளோட இதை பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? கொள்வனவு கூட்டி இன்வென்ட்ரிஸ் என்ன செய்வீங்க? முடிவு பொருளை கழிப்பீங்க. அது விளைஞ்சா பிரசாந்த்? கழிச்சியா உங்களுக்கு எவ்வளவு உற்பத்திக்கு பயன்படுத்தினு சொல்லிவாரு. அது தெரியும் தானே பிரசாந்த்? ஓகே சார். ஓகே, அதை வச்சு என்ன செய்வீங்கன்னு சொன்னா உற்பத்தி கணக்கு செய்வோமா இல்லையா? உற்பத்தி கணக்கு டோட்டல் எங்க போகும்? கடைசியா வியாபார கணக்கு போகும்னு படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஓகே, அப்ப அதுதானே எங்க போகும்? அது என்ன? அது முடிவு பொருளா மாறிதானே வியாபார கணக்கு போகும், ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கு. விளங்கிச்சா? இப்ப நாங்க என்ன செய்யறோம், ட்ரேட் அக்கௌண்ட்ல இருந்து அப்படியே எல்லாமே ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். முதல்ல என்ன செய்யறோம்? ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செய்யறோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் செய்யறோம்னு சொன்னா உங்களோட ட்ரேட் அக்கௌண்ட்ல நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்றதை கண்டுபிடிக்கிறோம். விளங்கிச்சா? இவ்வளவு சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்குது, இவ்வளவு தான் இந்த வருஷம் உங்களுக்கு யூனிட்ஸா இருக்குன்னு சொன்னா இப்ப டோட்டலா இவ்வளவு சேல்ஸ் பண்ற ரெடியா இருக்கு. அதுல 400 யூனிட்ஸ் தான் ஓப்பனிங்ல இருக்கா, இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் விளங்கிச்சா? அதுல இருந்து பின்னுக்கு ரிவர்ஸ்ல வந்துட்டு இருக்கோம். விளங்குதா பிரசாந்த்? இது வந்து இப்ப நீங்க இந்த இது ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ். நீங்க ரெண்டு டிஃபரன்ஷியேட். இது ப்ரொடியூஸ் பண்ண யூனிட்ஸ். இனி இது வந்து இனிதான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் இந்த இன்வென்டரிஸ வச்சு. விளங்கிச்சா? இதுல பாருங்க, இது யூனிட்ஸ்ல இருக்கு. இது 500 யூனிட்ஸ்ல இருக்கு. இது வந்து பாருங்க கிலோஸ்ல இருக்கு மெட்டீரியல். இது Z and மெட்டீரியல், இது Y and மெட்டீரியல். Z and மெட்டீரியல், Y Z and மெட்டீரியல். இப்ப எங்களுக்கு வந்து எவ்வளவு மெட்டீரியல் தேவைன்றது இந்த கேள்வி. ஓகே, மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். அப்ப இவ்வளவு உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு தேவை.
சரியா? அதுல எவ்வளவு எங்கள்ட்ட க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா அப்ப டோட்டலா அவ்வளவு இருந்திருக்கும்னு வரும். அதுல இருந்து ஓப்பனிங் இன்வென்டரியை கழிச்சு விட்டா எவ்வளவு வந்து நாங்க இந்த வருஷம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் வரும் எக்ஸ்என் மெட்டீரியல். அதே மாதிரி வையண்ட மெட்டீரியல் எவ்வளவு நாங்க யூஸ் பண்ணிருக்கோம் 53,000 யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா எங்கள்கிட்ட வையண்ட மெட்டீரியல் எவ்வளவு இருக்கு ஓப்பனிங் 25,000 இருக்கு க்ளோசிங் 27,000 இருக்கு. அப்ப 27,000 என்ன செய்வோம் ஆட் பண்ணுவோம். பிகாஸ் என்ன ரீசன் சொன்னா இது இவ்வளவு மெட்டீரியல்ன்றத ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம், இது இவ்வளவு வந்து யூஸ் பண்ணாம இருக்குது. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணினோம்னு சொன்னா எவ்வளவு நாங்க ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் வேற. அதுல இருந்து என்ன செய்வோம்டா ஓப்பனிங் இன்வென்டரி என்ன செய்வோம் கழிப்போம். ஏன்னு சொன்னா இது லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ் பண்ணது, அது இந்த வருஷத்துக்குள்ள வராது. அதால கழிச்சு விட்டோம்னு சொன்னா அப்ப இந்த வருஷம் டோட்டலா பர்ச்சேஸ் பண்ணா வரும். விளங்கிச்சா பரிமலா? ஓகே. Yes, sir. அனிதா? Yes, okay. இதுல டவுட் இருக்கா? என்ன டவுட் உங்களுக்கு குழப்பமா இருக்கா? என்ன பிரசாந்த் குழப்பமா இருக்கா இதுக்குள்ள? இல்ல சார். ஓகே. அதே மாதிரி செட்டண்ட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இவ்வளவு மெட்டீரியல் வந்து எங்களுக்கு தேவை. இந்த வருஷம் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்க, இவ்வளவு வந்து யூஸ் பண்ணாம இருக்குது மெட்டீரியல். இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா 60,000 கிலோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா. ஏன்னு சொன்னா இவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளவு யூஸ் பண்ணாம இருக்கண்டா. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா அவ்வளவு டோட்டலா பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு வேற. அதுல இருந்து ஓப்பனிங்க கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஆக்சுவலா பர்ச்சேஸ் பண்ணன்னு சொல்லி வேற. ஓகே இது Yes, sir, okay. அப்ப எவ்வளவு நீங்க இப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க? இது 170,000 கிலோஸ், இது 150,000 கிலோஸ், இது 148,000 கிலோஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணி இப்ப பாருங்க இது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க எவ்வளவு எக்ஸ்டெண்ட் மெட்டீரியல் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 170. வையண்ட மெட்டீரியல் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 55,000. சரி செட்டண்ட் மெட்டீரியல் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க 48,000. அந்த பர்ச்சேஸ் பண்ணதுல எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க 165,000. அடுத்த பாருங்க பர்ச்சேஸ் பண்ணதுல எவ்வளவு வை மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க 53,000. பர்ச்சேஸ் பண்ணதுல எவ்வளவு செட்டண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க 47,500. அந்த பர்ச்சேஸ் பண்ணதுல தான் இது இவ்வளவு செஞ்ச பாருங்க இது இவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த ஏன் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா இந்த யூனிட்ஸை செய்யறது உலகிச்சா. இப்ப பிரசாந்த் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க இது விளங்குதா நான் காட்டுற ஸ்டார்ட்ல? Yes, sir. இது சைடுல காட்டுற விளங்குதா பிரசாந்த்? இத பாருங்க ரா மெட்டீரியல் என்ன இருக்குதா பாருங்க. ரா மெட்டீரியல் எவ்வளவு இருக்குது? இது ஸ்டார்ட்ல இருக்கு ரா மெட்டீரியல். அப்புறம் என்ன செய்யறாங்க பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப இது போல உங்களுக்கு என்ன இருக்கு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு, ப்ரொடக்ஷனுக்கு ரெடியா இருக்கு. இது ஸ்டார்ட்ல இருக்க ரா மெட்டீரியல், இது வந்து இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப டோட்டலா வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு இவ்வளவு யூனிட்ஸ் வந்து ரெடியா இருக்கு, ப்ரொடக்ஷன் செய்யறதுக்கு இவ்வளவு கிலோஸ் வந்து உங்களுக்கு ரெடியா இருக்கு. இவ்வளவு பெருமதியான வேர்த்தான இன்வென்டரிஸ் ரெடியா இருக்கு. அதுல இவ்வளவு வந்து உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸா இருக்குன்னு சொன்னா மிச்சம் எல்லாம் என்ன செய்தீங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தானே மீனிங் பிரசாந்த்? இது விளங்கிச்சா? அதான் மெட்டீரியல் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் கன்சியூம். அப்ப இவ்வளத்தையும் நீங்க யூஸ் பண்ணி தான் என்ன செய்வீங்க யூனிட் செய்வீங்க. அது விளங்கிச்சா? ஓகே. இது இவ்வளத்தையும் நீங்க இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு காஸ்ட் இவ்வளவு வந்திருக்கு. அப்ப இவ்வளத்தையும் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வீங்க யூனிட் செய்வீங்க. விளங்கிச்சா? ரா மெட்டீரியல் ஓப்பனிங் இவ்வளவு இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க இவ்வளவு, இத வச்சு இவ்வளவு க்ளோசிங்கா ரா மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னா இது இவ்வளவு என்ன செய்யிருப்பீங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. இவ்வளவு ப்ரொடக்ஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணி அதை என்ன செய்யிருப்பீங்க யூனிட்ஸா மாத்தி இருப்பீங்க. கிளியரா பிரசாந்த்? அப்ப யூனிட்ஸா மாத்தினா அப்புறம் அது எங்க போகும்னு சொன்னீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகும், வியாபார கணக்குக்கு போகும். விளங்கிச்சா? அங்க எவ்வளவு யூனிட்ஸ் நீங்க சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்குது. ஓகே.
இப்ப பாருங்க இது ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். இனி பாருங்க ட்ரேட் அக்கௌண்ட் சொல்றேன். ட்ரேடிங் அக்கௌண்ட். இப்ப பாருங்க நீங்க அங்க ப்ரொடக்ஷன் பண்ண யூனிட்ஸ் தான் எங்க வரப்போகுது, இங்க வரப்போகுது. நீங்க ப்ரொடக்ஷன்ல இருந்தா இங்க மாத்துவீங்க, ட்ரேட் அக்கௌண்ட்டுக்கு மாத்துவீங்க. இது ஸ்டாக்ல இருக்கு பாத்தீங்களா, இது யூனிட்ஸ். நீங்க ரா மெட்டீரியல இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கார்மெண்ட்ஸுக்கு போறீங்க, கார்மெண்ட்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்கள்ட்ட துணி இருக்குன்னு வைப்பமே, அந்த துணி தான் ரா மெட்டீரியல்னு வைப்பாங்க. சரியா பிரசாந்த்? அந்த துணியை என்ன செய்றீங்கன்னு சொன்னா கட் பண்ணி எல்லாம் வெட்டி எல்லாம் சைஸ் எல்லாம் பார்த்து அழகா வெட்டி அதை நீங்க மெஷின்ல போட்டு தச்சு நீங்க சொன்னா அது என்ன மாறுது, பினிஷ் குட்ஸா மாறுது. விளையாச்சா? அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரேட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அப்ப பினிஷ் குட்ஸா மாறிடு. இல்ல ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளவு இருக்குன்னு சொன்னா லாஸ்ட் இயர் சேல்ஸ் பண்ணாம இருக்கிறது தான் இந்த வருஷம் ஓப்பனிங் ஸ்டாக்கா வரும். இந்த வருஷம் பர்ச்சேஸ் அல்லது ப்ரொடக்ஷன் சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாம், ப்ரொடக்ஷன் சொல்லலாம். நீங்க என்ன செய்றீங்க, நீங்களே ப்ரொடக்ட் பண்ணி நீங்களே கணக்கு செய்ய போறீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? இல்ல, நீங்க யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, உங்களோட இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வாங்குவீங்க. அப்ப இது ப்ரொடக்ஷன் வேறு. விளையாச்சா பிரசாந்த் நான் சொல்றது? இப்போ ஃபுல்லா ப்ரொடக்ட் பண்றீங்க, ப்ரொடக்ட் பண்ண அப்புறம் இது ஓப்பனிங்ல இருக்க ஸ்டாக் இவ்வளவு இந்த வருஷம் இவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப டோட்டலா இவ்வளவு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு. அதுல க்ளோசிங்கா இவ்வளவு தான் இருக்குன்னு சொன்னா, க்ளோசிங் ஸ்டாக் இவ்வளவு தான் இருக்குன்னு சொன்னா இவருங்க அப்ப அவங்கள்ட்ட இவ்வளவுதான் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குன்னு சொன்னா, க்ளோசிங் ஸ்டாக் இங்காலே போய் கழிச்சிருக்காங்க, அது இங்காலேக்கும் கழிக்கலாம். தெரியும் தானே உங்களுக்கு நார்மலா அது. இந்த பாருங்க இதுல என்ன செய்யிருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளவு நீங்க யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கிறீங்க, ஓப்பனிங்ல இருக்குது. இந்த வருஷம் இவ்வளவு பர்ச்சேஸ் இல்ல, இது என்ன ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவோம், ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளவு யூனிட்ஸ் ஓப்பனிங்ல ஸ்டாக்கா இருக்கு, இவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டையும் மேட் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்கு. அதுல இவ்வளவுதான் க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா மிச்சமெல்லாம் என்ன செய்யிட்டாங்க, சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு மீனிங். இது விளங்கிச்சா பிரசாந்த்? அப்ப அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னீங்கன்னு சொன்னா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுவோம். இது ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்ப இவ்வளவு யூனிட்ஸ் நீங்க ப்ரொடக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எவ்வளவு லேபர் தேவை. விளங்கிச்சா? அதுக்கெல்லாம் ஃபைன் பண்றதா இந்த வே. இப்ப குழப்பமா இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு முதல் டிஃபரெண்ட் தெரியணும், ப்ரொடக்ஷன் அக்கௌண்டன்ட் என்ன, ட்ரேட் அக்கௌண்டன்ட் என்னன்னு தெரியும். விளங்கிச்சா? நாங்க ஒரு ஆர்கனைசேஷன், நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சிருக்கேன்டா, நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனி செய்வேன்னு சொன்னா என்னோட ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண அப்புறம் எல்லாம் உற்பத்தி எல்லாம் செய்த அப்புறம் அது அவ்வளோத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ட்ரேட் அக்கௌண்ட். கிளியரா? ஓகே, குழப்பமா இருக்கா இப்ப? ஓகே, அப்ப இவ்வளவு எங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு சொன்னா பரிமளா கிளியரா இது? Yes, sir. Thank you. கிளியரா அனிதா? Yes, sir, clear. ஓகே, சரி, டவுட் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லையா? ஷூரா பிரசாந்த்? ஓகே, அப்ப மெட்டீரியல் எக்ஸ் எங்களுக்கு இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும், மெட்டீரியல் ஒய் என்று இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும், மெட்டீரியல் ஜெட்ன்றது இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாங்க. அப்ப இனி எங்களுக்கு பார்க்க போறோம் என்ன சொன்னா இவ்வளவு காஸ்ட் வருது. அப்ப 170,000 கிலோஸ் எங்களுக்கு மெட்டீரியல் எக்ஸ் தேவை, மெட்டீரியல் ஒய் 55,000 தேவை, மெட்டீரியல் ஜெட் எங்களுக்கு 48,000 தேவை. 48,000 கிலோஸ், 48,000 இதெல்லாம் 55,000 கிலோஸ் கிலோஸ் தேவை. அப்போ ஒரு கிலோவுக்கான ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தந்திருக்காங்க. இதுல பாருங்க ஒரு யூனிட்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தந்திருக்காங்களா இல்லையா? ஒரு யூனிட்ஸ நாங்க பர்ச்சேஸ் பண்றேன்டா $2 தேவை. ஒரு கிலோவுக்கான விலை எவ்வளவு தந்திருக்காங்க, $2. $2. வையண்ட மெட்டீரியல் பெர் கிலோவுக்கு எவ்வளவு தந்திருக்காங்க, $5. ஜெட் மெட்டீரியலுக்கான பெர் கிலோவுக்கான டாலர்ஸ் எவ்வளவு, $6 தந்திருக்காங்களா இல்லையா? Yes, sir. இது தந்திருக்காங்க. அப்ப இதால என்ன செய்ய போறோம்னு சொன்னா இங்க மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப எவ்வளவு தந்திருக்காங்க, எங்களுக்கு இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா மெட்டீரியல் இதை எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ண போறோம், வையண்ட மெட்டீரியல் 55,000, இது ஜெட் மெட்டீரியல் 48,000. அப்போ ஒரு யூனிட் ஒரு கிலோவுக்கான எக்ஸ் மெட்டீரியலுக்கான டாலர்ஸ் எவ்வளவு, ஒரு கிலோவுக்கு $2. $2. வையண்ட மெட்டீரியலுக்கான ஒரு கிலோவுக்கான பிரைஸ் எவ்வளவு, $5.
ஜெட் மெட்டீரியல் ஒரு கிலோக்கான பிரைஸ் எவ்வளவு $6. அப்ப இதே மல்டிப்ளை பண்ணி விட்டா சரியா இல்லையா? 170,000 into $2, 55,000 into $5, 48,000 to $6. இதால இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி விட்டா உங்களுக்கு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் வந்துச்சுன்னு வருமா இல்லையா? இதுவெல்லாம் கிலோஸ்லாம் இருக்குது. இப்ப இது வரைக்கும் கிலோஸ்ல இருக்கு. அப்புறம் இந்த டாலர்ஸால மல்டிப்ளை பண்ணி விட்டா உங்களுக்கு எவ்வளவு டோட்டலா நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு காசு வருமா இல்லையா? பிரசாந்த் விளங்கிச்சா? ஓகே, பரிமளா விளங்கிச்சா? Yes, sir. ஓகே, ஏன்னா நாங்களே தனித்தனியா படிப்போம் தானே, இன்னும் கணக்கு பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஓகே ஓகே. அப்ப இது அப்ப டோட்டல் மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு நாங்க அவ்வளவு டோட்டலா ஸ்பெண்ட் பண்ண போறோம் 900,000 ஓகே விளையாண்டு 900 அரௌண்ட் 900,000 கிட்ட நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ஓகே 903,000 வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? ஸ்பெண்ட் பண்ணணும். இது எக்ஸ் என்ற மெட்டீரியல், ஒய் என்ற மெட்டீரியல், ஜெட் என்ற மெட்டீரியல். அப்ப மூணுக்குமா சேர்த்து நீங்க இவ்வளவு அமௌண்ட் வந்து என்ன செய்யணும்? ஸ்பெண்ட் பண்ணணும். விளையாச்சா பிரசாந்த்? ஓகே. அண்ட் டைரக்ட் லேபர் பட்ஜெட். அப்ப டைரக்ட் லேபர் பட்ஜெட் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, டைரக்ட் லேபர் பட்ஜெட் தந்திருக்காங்களா இல்லையா? ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு பாருங்க, ஏண்ட ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 10 hours தேவை அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸுக்கு. இது ஒரு ஸ்கில் லேபரா இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஏண்ட யூனிட்டை செய்யறதுக்கு அவருக்கு எவ்வளவு தேவை? 6 hours தேவை. புரியுதா? இப்ப பாருங்க, அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ். அப்ப நாங்க எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றோம்னு ஃபைண்ட் பண்ணிட்டோமா இல்லையா? அப்ப நான் ப்ரொடியூஸ் பண்ற யூனிட்ஸுக்கு தானே நாங்க யாருக்கு பே பண்ணுவோம்? லேபர்ஸுக்கு பே பண்ணுவோம். இது விளங்கிச்சா உங்களுக்கு? அனிதா அண்ட் பரிமலா அண்ட் பிரசாந்துக்கு விளங்குதா? நான் ப்ரொடியூஸ் பண்ற ஒவ்வொரு யூனிட்ஸுக்கும் தான் நாங்க என்ன செய்ய போறோம்? லேபர்ஸுக்கு பே பண்ண போறோம். அது விளங்குதா? Yes, sir. ஏன்னா நாங்க ஒரு யூனிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆள் இன்றைக்கு வந்து ஒர்க் பண்றாரு. அப்ப இன்றைக்கு ஒரு யூனிட் அவர் செய்யறாருன்னு சொன்னா அந்த யூனிட் அவர் செய்யறதுக்கு 10 hours ஸ்பெண்ட் பண்றாரு. அது யாரு? அன்ஸ்கில் லேபர். அன்ஸ்கில் லேபர் வந்து 10 hours. ஒரு நல்ல ஸ்கில் உள்ள லேபர் வந்து ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு 6 hours செய்யறாரு. புரியுதா? அப்ப நாங்க ஏண்ட யூனிட்ஸ் டோட்டல் அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல எவ்வளவு செய்ய போறோம்னு கண்டுபிடிச்சிருக்கோமா இல்லையா? ஏ என்ற யூனிட்ஸ் எவ்வளவு செய்ய போறோம்? 2500 யூனிட்ஸ் செய்ய போறோம். பி என்ற யூனிட்ஸ் எவ்வளவு செய்ய போறோம்? இந்த இயர் 3500 யூனிட்ஸ் செய்ய போறோம். அப்ப அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் பாருங்க, ஏ என்றதை ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் செய்யறதுக்கு எவ்வளவு தேவை? ஏ என்ற யூனிட் செய்யறதுக்கு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் 10 hours தேவை ஒரு யூனிட்டுக்கு. அப்ப 2 லேபர் ஹவர்ஸும் சேர்ந்துதான் நீங்க இந்த ஒரு யூனிட்டை செய்யலாம். ஒரு ஸ்கில் லேபரும் அன்ஸ்கில் லேபர் அவரும் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு யூனிட்டை செய்யலாம். அது விளைஞ்சா ஏண்ட யூனிட்டை செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸும் தேவை, ஸ்கில் லேபர் ஹவர்ஸும் தேவை. அப்போ ஒரு யூனிட்டை நீங்க செய்யறதுக்கு டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? 16 hours தேவைப்படுது. விளங்கிச்சா? ஸ்கில் லேபர்ஸ் 10 hours, 6 hours, அன்ஸ்கில் லேபர்ஸ் 10 hours சேர்த்து டோட்டலா ஒரு யூனிட்டை சேர்த்து 16 hours தேவைப்படுது. விளங்கிச்சா இது? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சேன். ஒரு யூனிட்டை செய்யறதுக்கான அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு? 10 hours. அப்ப 2500 யூனிட்ஸுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவை? எவ்வளவு ஹவர்ஸ் தேவை ஸ்பெண்ட் பண்றாங்க? 25,000. அதே மாதிரி ஸ்கில் லேபர் ஹவர்ஸுக்கும் எவ்வளவு தேவை? அதே மாதிரி பாருங்க, இது எதுக்கு வந்திருக்கு? அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸுக்கு. அதே மாதிரி பாருங்க, அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் சொல்லி ப்ரொடக்ஷன் பி இருக்குதா இல்லையா? ப்ரொடக்ஷன் பில அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் இருக்குதா இல்லையா? ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தேவை? 5 hours. அப்படி எத்தனை யூனிட்ஸ் செய்யறாங்க? 3500 யூனிட்ஸ். புரியுதா பிரசாந்த்? ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு ப்ரொடக்ஷன் பி என்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு அவைக்கு அன்ஸ்கில் லேபர்ஸ் 5 hours தேவைப்படுது. 5 hours into எத்தனை யூனிட்ஸ் செய்றீங்க? 3500 யூனிட்ஸ். ஓகே. அப்ப 3000 இப்ப 5 hours into 3500 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா டோட்டலா அவ்வளவு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் வருமா இல்லையா? இது வந்து ப்ரொடக்ஷன் பிக்கான ஏக்கான அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ், இது ப்ரொடக்ஷன் பிக்கான அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ். அப்ப ரெண்டையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா
total hours required வருமா இல்லையா unskilled labor hours இந்த இது விளைஞ்சா பரிமளா Yes, sir. பிரசாந்த் குழப்பமா இருக்கா இதுல இல்ல சார். ஓகே அனிதாக்கு ஓகே Yes, okay. அதே மாதிரி ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொடக்ஷன் ஏ ப்ரொடக்ஷன் பி இருக்கு ரெண்டு இருக்கு தானே அப்ப ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் பார்ப்போம் ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்குது ப்ரொடக்ஷன் ஏக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஏன்ற ஒரு யூனிட்டை செய்யணும்னு சொன்னா ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் எவ்வளவு தேவைப்படுது 6 ஹவர் சரியா ப்ரொடக்ஷன் பிஏ செய்யறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது 5 ஹவர்ஸ் தேவைப்படுது அப்ப ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு ஏ என்ற யூனிட்ல ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் 6 ஹவர் அப்படி எத்தனை யூனிட்ஸ் செய்ய போறாங்க 2500 யூனிட்ஸ் செய்ய போறாங்க ஏன்னா ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு 6 ஹவர் தேவை ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் சொன்னா ஏல அப்படி எத்தனை யூனிட்ஸ் செய்ய போறீங்க 2500 யூனிட்ஸ் செய்ய போறீங்க விளைச்சா அப்ப 2500 யூனிட்ஸ்க்கு அவ்வளவு ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் இது விளைச்சா ப்ரொடக்ஷன் ஏன்ற ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு 6 ஹவர் தேவை ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் அப்படி 2500 யூனிட்ஸ்க்கு அவ்வளவு தேவை விளைச்சா அனிதா Yes, sir. Yeah. குழப்பமா இருக்கா டஃபா இருக்கா No. பிரசாந்துக்கு இல்ல சார். ஓகே அதே மாதிரி ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் இருக்குதா இல்லையா ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பிக்கு எவ்வளவு தேவை பாருங்க ஒரு யூனிட்டை செய்யறதுக்கு 5 ஹவர்ஸ் தேவை அப்படி எத்தனை யூனிட்டை நீங்க செய்ய போறீங்க 3500 யூனிட்ஸ் செய்ய போறீங்க அப்ப 3500 யூனிட்ஸுக்கும் 5 ஹவர்ஸ் படி பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது 17,500 hours இது எல்லாமே hours இது hours இது hours இது hours அப்ப டோட்டல் hours எவ்வளவு தேவைன்னு சொல்லி வரும் ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் ஸ்கில் லேபர்ஸ் டோட்டல் hours இது எவ்வளவு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் டோட்டல் hours எவ்வளவு விளைஞ்சா இது அதாவது ப்ராடக்ட் ஏ அண்ட் பி ரெண்டையும் செய்யறதுக்கு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு டோட்டல் எவ்வளவு ஹவர்ஸ் தேவை ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு ப்ராடக்ட் ஏ அண்ட் பி செய்யறதுக்கு இவ்வளவு ஹவர்ஸ் தேவை இது ஃபைன் பண்ண விளைஞ்சா இது ஃபைன் பண்ண விளைஞ்சா பரிமளா Yes, sir. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு செய்யறேன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கா யாருக்காது பிரசாந்த் இல்ல சார் அப்படி இல்ல கணக்கு செய்ய ஓகே சார். ஓகே அனிதா Yes, sir. Tough. ஓகே பரிமளா கஷ்டமா இருக்கு No, sir. ஓகே அப்ப இதுவெல்லாம் டோட்டல் எவ்வளவு எங்களுக்கு அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் தேவைன்னு சொல்லி வந்துட்டு ப்ராடக்ட் ஏ அண்ட் பிஎஸ் சேர்த்து செய்யறதுக்கு உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் தேவை அதே மாதிரி ஸ்கில் லேபர் ஹவர்ஸ் ப்ராடக்ட் ஏ அண்ட் பிஎஸ் செய்யறது டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் தேவை இது கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கு அப்புறம் எங்களுக்கு செய்யறது ஈஸி என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஹவருக்கு வந்து எவ்வளவு பே பண்றாங்க அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு $6 ஓ ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவு பே பண்றாங்க $10 ஒரு ஹவருக்கு $10 இது நான் கண்டுபிடிச்சிட்டாமா இல்லையா அப்ப ஒரு ஹவருக்கு எவ்வளவு பே பண்றாங்க $10 மற்றதுக்கு எவ்வளவு பே பண்றாங்க 6 ஹவர் அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு 6 ஹவர் அன்ஸ்கில் லேபர் ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு பே பண்றதை விட $6 ஸ்கில் லேபர்ஸுக்கு ஒரு ஹவருக்கு பே பண்ற $10 இப்ப நாங்க டோட்டல் ஸ்கில் லேபர்ஸும் டோட்டல் அன்ஸ்கில் லேபர்ஸும் கண்டுட்டோம் அப்ப இனி இதை மல்டிப்ளை பண்ணி விட்டோம் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வருமா இல்ல டோட்டல் லேபர் காஸ்ட் Yes, sir. டோட்டலா நீங்க அன்ஸ்கில் லேபர்ஸ்க்கு இவ்வளவு பே பண்ணணும் ஸ்கில் லேபர்ஸ்க்கு டோட்டலா இவ்வளவு பே பண்ணணும் அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டோட்டல் லேபர் காஸ்ட் வருமா இல்லையா இது ஓகே உங்களுக்கு Okay. டவுட் இருக்கா பிரசாந்த் இல்ல சார். ஓகே அப்ப இந்த ஆன்சர் எழுதிட்டீங்களா முன்னுக்கு இருக்க ஆன்சர்ஸ் இதெல்லாம் இது எழுதிட்டீங்களா எழுதியாச்சு sir. இது No. ஓகே எழுதிக்கோங்க இருக்கா நாங்க இதை கணக்கு பிரசாந்த்
சார் இதுல படிப்பிக்க கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு? எதுல சார்? இப்ப இப்படி ஜூம்ல டைரக்டா படிப்பிக்கிறதும் பார்க்க இப்படி படிப்பிக்கிறேன். டிரெக்டா இருக்கும்போது ஃபோக்கஸ் போர்ட்ல இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். ஆன்லைன் இந்த வீடியோ மட்டும் இல்ல சார், மற்ற பாடங்களுக்கும் அப்படித்தாங்க. மற்ற பாடம் அதே மாதிரி தானே? ஓ, கிளாஸ்ல படிக்கிற மாதிரி வராது தானே சார்? அனிட்டாக சார் ஓகே, பட் கிளாஸ்ல படிக்கிற மாதிரி எப்படியும் வராது சார். ஓகே ஓகே. எழுதுங்க. மிச்சாக்களை எழுதுங்க. மிச்ச ஆன்சர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணதான் நீங்களா யோசிச்சு எழுதுங்க. ஓகே பிரசாந்த், அனிதா பிரசாந்த், மத்த லேபாவச செய்யுங்க பாப்போம் சரியா வருதான்னு பாப்போம். ஓகே, நீங்க கையால பிராக்டிசஸ் பண்ணாதான் இது சரியா வரும். ஓகே, நீங்க இப்ப ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா வராது, கஷ்டம். அதுக்கு தான் நான் எழுத சொல்றேன். முன்னாடி நான் அப்படியே ஸ்லைட்ஸ்ல இருக்க ஆன்சரை தந்துடுவேன். ஓகே, எடுத்துக்கோங்க. கணக்குகளுக்கு அதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த கணக்குகள் கையாலே செய்யுங்க நான் சொல்ல சொல்ல. ஏன்னா நீங்க வீட்டுல செய்து பார்க்க மாட்டீங்க, அப்புறம் டியூட்டோரியலை பாத்தீங்கன்னு சொன்னா. ஓகே, இப்ப கிளாஸ்ல நாங்க என்ன செய்யற சொல்லுங்க, கிளாஸ்ல எழுத வைக்கிறதானே, அப்ப அதால உங்களை பிராக்டிசஸ் ஆகுது. அப்படி என்ன கணக்கள் தாரணேன்னா நீங்க உடனுடனே செய்து பாருங்க. நான் என்னோட சேர்ந்து பிடிஎம் இருக்கட்டும், எம்எஃப்ஆர்டியா இருக்கட்டும் விளங்கிச்சா, அப்பதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப நீங்க சரி டியூட்டோரியல் இருக்கு பிறகு பாப்பன்னு போனா கஷ்டமா. இது இந்த கணக்குலாம் ஒரு 1 2 3 டைம் செய்து பார்த்தா உங்களுக்கு ஆக்சுவலா விளங்கும். இந்த கணக்கு வந்து இதான் மெத்தடா, இல்ல இதுலயும் வேற ஏதாவது ஆட் பண்ண இருக்கா? இல்ல இதான் இவ்வளவுதான் மெத்தட். இதுல தான் மேக்ஸிமம். இது பிறகு இதே மாதிரி தான் வரும் எல்லாம். இதே பேட்டர்ன்ல வேற ஒரு கணக்கு தாருங்க. ஓகே, இப்ப வந்து பாட் இதுல இருக்க சின்ன பாட்டோட கேட்பாங்க, ஒரு மெட்டீரியல் யூசேஜ். இப்ப அவ்வளவுக்கு பெரிய கஷ்டமா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வராது. அசைன்மெண்ட்ஸ் அண்டை பார்த்து நாங்க எம்எஃப்ஆர்டி எக்ஸ்பிளைன் பண்ணது தானே? பிரசாந்த் வரையில நினைக்கிறேன் என்ன அன்றைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பட்ஜெட்டிங் கேள்வி ஒரு சின்ன கேள்வி, அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்ல. இப்ப நீங்க இதுவெல்லாம் படிச்சு முடிஞ்சுட்டு அசைன்மெண்ட்டை பார்க்க உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகே, ஏன்னா இதெல்லாமே கஷ்டம், இதெல்லாமே ப்ரொஃபஷனல் லெவல்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே. இப்ப சீமா சார்ட் ஏசிசிஏ பேப்பர்ல இருக்க கணக்குகள் தான் நான் எல்லாமே போடுறது கூட. இப்ப அப்படி படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி தானே அதுகள் எல்லாமே. இப்ப அதுலக்கான தான் அப்படி போடுறது. நான் அப்படி கஷ்டமா போட்டாதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு மங்காலைக்கு ஃபியூச்சர். இப்ப நான் படிப்பிக்கிறேன். இப்ப என்பிவி ஐஆர்ஆர் எல்லாம் வந்து நான் இதுல சீமால இருக்க 3வது லெவல்ல இருக்கதான் படிப்பிச்சேன் நான். என்பிவி ஐஆர்ஆர் அதுல பத்தி இப்ப அதெல்லாம் உங்களுக்கு அப்ப அந்த நேரம் ஈஸியா இருக்கு ஃபியூச்சர்ஸ்ல. இப்ப நீங்க அதெல்லாம் படிக்கிறேன்டாலோ இல்லை இப்ப இதுண்டாலோ இப்ப அதெல்லாம் நார்மலா இங்கிலீஷ்லயும் சொல்லி தரோம், தமிழ்லயும் சொல்லி தரோம், உங்களுக்கு நல்ல ஈஸியா இருக்கும். ஓகே அனிதா, பரிமளா எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா பரிமளா? No sir, writing. ஓகே,
இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்கன்னா அன்றைக்கு கோழிகள் கொஞ்சம் தாரேன். அப்ப செய்துட்டு வந்தா உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த வீக் ஈஸியா இருக்கு. நான் அது சரியா செய்திருக்காம இல்லை. இன்னொரு இந்த கிழமை இன்னொரு கிளாஸ் போட்டிருக்கேன். வெனஸ்டே சம்திங். ஓகே, அந்த டைம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டா? ஓ சார். அனிதா சரி மேல விளங்கல. அனிதாக்கு ஓகே அந்த டைம்? So okay, Wednesday 5:30 to 6:30. ஓகே. பரிமளா? Yes, sir. Okay, அந்த time. ஓகே. நான் நினைச்சேன் குயிக்கா முடிப்போம்னு யோசிச்சேன். இந்த கணக்க படிக்கிறதுக்கு தானே இப்ப எம்எஃப் இப்ப தானே தொடங்கினாங்க. லேட்டா தானே தொடங்கினது, ஏப்ரல் மாதிரி. இந்த கணக்க படிக்க 3 to 5 இல்ல மார்னிங் சார் கிளாஸ்? ஏது MFRD next class? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து 5:30 to 6:30. நான் 7 வரைக்கும் மேபி எடுப்பேன். அப்ப நிஷாந்த் சொன்னாரு உங்கள்ட்ட கதைச்சிட்டு, நிஷாந்தன் எல்லாம் உங்கள்ட்ட கதைச்சிட்டு இருக்க சொன்னாரு உங்களுக்கு டைம் கன்வீனியன்ட் எடுக்கிறதுக்கு சொல்லி. ஓகே. இதை குயிக்கா முடிக்கணும் தானே இந்த சிலபஸ்களை கணக்க இருக்கு படிக்கிறதுக்கு, அதுக்கு தான். சார் ஓகே. இப்போ இது எழுதுங்க. Others okay? Anita? Okay. Prashant? Okay. Okay, இந்த கேள்வி எழுதுங்க பாப்பா. ஏன்னா கேள்வி இருக்குதுன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இதுல பாருங்க, இந்த an ice cream manufacturers in the process of preparing the budgets for the next few months, and the following draft figures are available. Sales forecast: June 6,000 cases, July 7,500 cases, August 8,500 cases, September 7,000, October 6,500 cases. Okay, sales forecast. In cases uses 2.5 kilos of ingredient, and its policy to have inventory of ingredient at the end of each month to cover next month, cover 50% of net month production. அப்ப next month இந்த productionல 50% வந்து inventory-ஆ இருக்குமா? இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா each month each casesல ingredient எவ்வளவு இருக்கும்? ஒரு கேசஸ்லயே 2.5 kilo of ingredient. ஓகே, ஒவ்வொரு கேசஸ்லயும் 2.5 kilos ingredient. Each cases uses 2.5 kilos of ingredients, and it is policy to have inventories of ingredients at the end of each month. அதாவது inventories of ingredient mean raw material தான் சொல்றாங்க. Okay, it is policy to have an inventories of ingredient at the end of each month to cover 50% of next month's production. அப்ப next month productionல 50% என்ன இருக்கும்னு சொன்னா இப்ப inventories-ஆ இருக்குமா, ingredient inventories-ஆ இருக்குமா? There are 600 cases of finished ice creams in inventory on 1st of June, and it is policy to have inventories at the end of each month to cover next month's sales 10%. அப்ப
ஒவ்வொரு மாதத்தின்டையும் நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ் இதுதானே சேல்ஸ் தந்திருக்காங்க. நாங்க மவுஸ் கர்சர் பாயிண்ட் பாருங்க. சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் ஜூன் 6000, ஜூலை 7500, ஆகஸ்ட் 8500, செப்டம்பர் 7000, இது 6500, அக்டோபர் கேசஸ் தந்திருக்காங்க. over there are 600 cases of finished ice cream in inventory on 1st of June. அப்ப 1st of June இருக்கா இல்லையா? 1st of June னா ஜூனோட ஸ்டார்ட்ல இருக்க ஓப்பனிங் இன்வென்டரி எவ்வளவு 600 கேசஸ் அது தந்திருக்காங்க. It is policy to have inventories at the end of each month. அப்ப ஒவ்வொரு மந்த்ல ஈச் மந்த்லயும் வந்து இன்வென்டரிஸ் இருக்குமா இல்லையா? ஜூன்ல இருக்கும், ஜூலைல இருக்கும் க்ளோசிங் இன்வென்டரிஸ். ஓகே, it is policy to have inventories at the end of each month to cover 10% of next month sales. அப்ப ஜூன்ல இன்வென்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல சேல்ஸ் இருக்கா இல்லையா? 7500 சேல்ஸ். கிளியரா விளங்குதா இது? பிரசாந்த், அனிதா, பரிமளா. ஓகே, அப்ப இந்த 7500 இப்ப நெக்ஸ்ட் மந்த்ல சேல்ஸ்ல 10% ஜூன்ல என்ன இருக்குமா? க்ளோசிங் இன்வென்டரியா இருக்குமா? அது பரிமளா விளங்கிச்சா? அப்ப ஜூனோட க்ளோசிங் இன்வென்டரி என்ன இருக்கு? ஜூலையோட சேல்ஸ்ல 10%. அப்ப ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி என்ன இருக்கு? ஆகஸ்டோட சேல்ஸ்ல 10% இருக்கு. ஜூலையோட ஓப்பனிங் இன்வென்டரி என்ன இருக்கு? ஜூனோட க்ளோசிங் இன்வென்டரி தான் ஜூலைக்கு ஓப்பனிங்கா இருக்கு. விளங்கிச்சா பரிமளா? எஸ் சார். குழப்பமா இருக்கா இது? நோ சார். டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அதே மாதிரி இப்ப பாருங்க, இப்போ ஜூலையோட க்ளோசிங் ஆகஸ்ட்ல இப்ப பாருங்க ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி என்னன்னு சொன்னீங்கன்னா ஆகஸ்டோட சேல்ஸ்ல 10% இருக்கு. ஆகஸ்டோட சேல்ஸ் எவ்வளவு? 8500. அதுல 10% எவ்வளவு? 850 தான் என்ன ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி. அதே மாதிரி ஆகஸ்டோட க்ளோசிங் இன்வென்டரி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பர்ல சேல்ஸ்ல 10%. அப்ப எவ்வளவு? 700. விளங்கிச்சா அனிதா? ஓகே, இப்ப இதுல கேட்டிருக்க கேள்வி ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இன் கேசஸ் ஃபார் ஜூன் அண்ட் ஜூலை வில் பி. இப்போ ப்ரொடக்ஷன் கேசஸ் இருக்காங்க, கேசஸ் சைஸ்ல கேட்டிருக்காங்க. அவ்வளவு காணலாமா இல்லையா? உங்களுக்கு இப்போ ஓப்பனிங்கும் தெரியும், க்ளோசிங்கும் தெரியும். காணலாமா இல்லையா? இந்த இருக்கு செய்திருக்கேன் பாருங்க. பாருங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்லிட்டு சேல்ஸா போட்டிருக்கேன். 6700 இந்த அறிக்கை தான் போட்டிருக்கேன். 6000, 7500, 8500, 7000, 6500 அப்படி ஃபுல்லா அக்டோபர் வரைக்கும் போடுங்க. அப்புறம் வந்து இது தந்திருக்காங்களா இல்ல க்ளோசிங் இன்வென்டரி காணலாமா இல்லையா? ஜூனோட க்ளோசிங் இன்வென்டரி என்னது? 10%. ஜூலையோட சேல்ஸ்ல 10%. கிளியரா? ஜூலையோட சேல்ஸ்ல 10% இதுன க்ளோசிங் இன்வென்டரி. ஆகஸ்ட்ல வந்து என்னது? ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி என்ன இருக்கு? ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி ஆகஸ்ட்ல சேல்ஸ்ல 10%. விளங்கிச்சா பரிமளா? எஸ் சார். அதே பாருங்க, ஆகஸ்ட்ல க்ளோசிங் இன்வென்டரி என்னது? ஆகஸ்ட்ல க்ளோசிங் இன்வென்டரி செப்டம்பர்ல சேல்ஸ்ல 10%. அப்ப காணலாமா இல்லையா? ஓகே, யாரு பிரசாந்த்? பிறகு இங்க பாருங்க, ஒரு ஜூனோட க்ளோசிங் இன்வென்டரி தான் ஜூலைக்கு என்ன இருக்கும்? ஓப்பனிங்கா இருக்கும். அது விளங்குதா உங்களுக்கு? பரிமளா விளங்குதா? ஜூனோட க்ளோசிங் இன்வென்டரி தான் ஜூலைக்கு ஓப்பனிங் இன்வென்டரி. அதே மாதிரி ஜூலையோட க்ளோசிங் இன்வென்டரி தான் ஆகஸ்டுக்கு என்ன இருக்கு? ஓப்பனிங் இன்வென்டரியா இருக்கு. ஒரு மாசத்துல முடிவுல இருக்கதான் அடுத்த மாசத்துக்கு என்ன தொடக்கமா போகும். அது விளங்குதா? ஓகே, அதே மாதிரி ஆகஸ்டோட க்ளோசிங் இன்வென்டரி தான் தானே செப்டம்பருக்கான ஓப்பனிங் இன்வென்டரி. பிரசாந்துக்கு விளங்கிச்சா அனிதாக்கு? இது கஷ்டமா இருக்கா? ஓகே, அப்ப இந்த கேள்வி எழுதிட்டீங்களா ஃபுல்லா? எஸ் சார். இனி என்ன செய்யறது? ஓப்பனிங் இன்வென்டரி என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், கழிக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? ப்ரொடக்ஷன் பட்ஜெட்ல இதுவெல்லாம் சேல்ஸுக்கு ரெடியா இருக்குது. இவ்வளவு க்ளோசிங் இன்வென்டரி எவ்வளவு தான் இருக்குன்னு சொன்னா மிச்சமெல்லாம் என்ன செய்யட்டாங்க? அப்ப இவ்வளவும் சேல்ஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. இவ்வளவு க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா டோட்டலா சேல்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு ரெடியா இருக்கு? 6750.
அதுல இவ்வளவு தான் ஓப்பனிங்கா இருக்குன்னு சொன்னா மிச்சமெல்லாம் இந்த இயர் என்ன செய்யிருக்கான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கான் விளங்கிச்சா இதுல டவுட் இருக்கா No. இது இவ்வளவு சேல்ஸுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க இவ்வளவு சேல்ஸ் பண்ணிட்டாங்கன்னு 7500 இது இவ்வளவு க்ளோசிங்கா இருக்குன்னு சொன்னா அப்ப டோட்டலா அவ்வளவு ரெண்டையும் கூடனா இவ்வளவு டோட்டலா ப்ரொடக்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு வேற அதுல போன வருஷத்தான் ப்ரொடக்ஷன் 750 கழிச்சு விட்டா இந்த வருஷத்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ண வருமா இல்லையா அதான் இது விளையாச்ச பரிமளா அனிதா விளங்குதா இது விளங்குதா உங்களுக்கு டவுட் இல்லையா இதுல டவுட் இருந்தா கேளுங்க சொல்லித்தாரேன் இது ஓகே அதே மாதிரி தான் இந்த வருஷம் சேல்ஸ் பண்ணிருக்காங்க இவ்வளவு ஆகஸ்டுக்கு சேல்ஸ் பண்றாங்க இவ்வளவு தான் க்ளோசிங்கா இருக்கா இது ரெண்டையும் கூட்டினா அப்ப எங்கள்கிட்ட இவ்வளவு டோட்டலா ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோண்டு வேறு இரண்டையும் கூட்டினா அதுல போன வருஷம் ப்ரொடக்ஷன் பண்ணது எவ்வளவு 850 அதை கழிச்சு விட்டா போன மந்த் ப்ரொடக்ஷன் பண்ணதை கழிச்சு விட்டா இந்த மந்த்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணது வேறு கிளியரா 8350 அதே மாதிரி தான் செப்டம்பர் பாத்தீங்கன்னு சொன்னா செப்டம்பருக்கான சேல்ஸ் இவ்வளவு அதுல க்ளோசிங்கா எவ்வளவு இருக்காண்டா இது ரெண்டையும் கூட்டி விட்டா இந்த வருஷம் டோட்டலா எவ்வளவு ப்ரொடக்ட் பண்ணிருக்கோண்டு வரும் 7650 இந்த மந்த்துக்கு அதுல போன 700க்கான யூனிட்ஸ் வந்து போன மந்த் ப்ரொடக்ஷன் பண்ண அதை கழிச்சு விட்டா இந்த மந்த்துக்கு ப்ரொடக்ஷன் பண்ணது வேற கிளியரா இது ஓகே பரிமளா எஸ் சார் ஓகே டவுட் இருக்கா இதுல No. இப்ப கணக்கு இதே மாதிரி பேட்டர்ன் கேள்வி செய்யதான் உங்களுக்கு விளாங்கும் ஓகே ஓகே அனிதா Okay. Okay, அப்ப closing inventory for the June is calculated as 10% of July sales. அப்ப ஓகே அது விளங்கிச்சா ஜூனுக்கான க்ளோசிங் இன்வென்டரி ஜூலை சேல்ஸ்னா 10%. அது ஜூலைக்கான சேல்ஸ் வந்து என்னது ஜூலைக்கான க்ளோசிங் இன்வென்டரி வந்து ஆகஸ்டுக்கான சேல்ஸ்ல வரும் விளங்கிச்சா அடுத்து இன்கிரீடியன்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் இவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பட்ஜெட்ல வருது இப்ப பாருங்க பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்லி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் இதுல கேட்ட கேள்வி பர்ச்சேஸ் பட்ஜெட் நீங்க ஃபுல்லா செய்ய தேவையில்லை இதை கேட்ட மந்த்துக்கு மட்டும் செய்தீங்கன்னா சரி இதை கேட்டிருக்காங்க என்னது இன்கிரீடியன்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் கிலோஸ் ஃபார் ஆகஸ்ட் விளங்கிச்சா அப்ப ஆகஸ்டுக்கான ப்ரொடக்ஷன் பண்ண யூனிட்ஸ் எவ்வளவு 8350 ஓகே பிரசாந்த் 8350 நான் ப்ரொடக்ஷன் பண்றோம் ஆனா ஒரு யூனிட்டுக்கு எத்தனை கிலோ தேவைப்படுதாம் 2.5 கிலோ அப்ப டோட்டலா எவ்வளவு எங்களுக்கு குவான்டிட்டி தேவைப்பட்டிருக்கு 20,875 கிலோஸ் வந்து நாங்க ப்ரொடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணிருக்கோம் இது விளங்கிச்சா Yes, sir. பிரசாந்த் ஓகே ஓகே சார் தென் வந்து பாருங்க க்ளோசிங் இன்வென்டரி பாருங்க 6,950 போட்டிருக்கேன் ஏன்னா 6,950 போட்டிருக்கேன் இது விளங்கிச்சா பிரசாந்த் சொல்லுங்க அப்ப என்ன 6,950 போட்டிருக்கேன் அத கழிச்சு எடுத்திருக்கீங்களா சார் எஸ் இதுல பாருங்க சொல்லுங்க இதுல என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்க in each cases uses 2.5 kilos of ingredients and it is policy to have inventories of ingredient அப்ப ingredient inventories வந்து எப்படி ஃபைண்ட் பண்றாங்கன்னு சொன்னா at the end of each month to cover 50% of next month production அப்ப next month இந்த ப்ரொடக்ஷன்ல 50% தான் என்னதான் ரா மெட்டீரியலா இருக்குமா ஓகே அப்ப நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன் ஆகஸ்டுக்கானதை நான் காண்றோம் அப்போ ஆகஸ்டுக்கான நாங்க ப்ரொடக்ஷன் பட்ஜெட் காண்ற நேரம் இன்கிரீடியன்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் காண்ற நேரம் நெக்ஸ்ட் மந்த்துக்கான ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்குது 6,950 அதுல வந்து 50% தானே ரா மெட்டீரியல்ல இன்வென்ட்ரிஸா இருக்க போதா அப்ப 6,950 50% ஓகே இன்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கிலோ நான் யூஸ் பண்றோம் 2.5 கிலோ விளங்கிச்சா பிரசாந்த் எஸ் சார் இது டவுட்டா அனிதாக்கு விளங்கிச்சா Yeah, sir. Clear. ஓகே அதாவது பர்ச்சேஸ் பட்ஜெட் செய்யற நேரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பாலிசி நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன்ல
நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இதுல 50% வந்து ரா மெட்டீரியலா இருக்குமா, அதாவது க்ளோசிங்கா இருக்குமா. அப்ப நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன் 6950ல 50% பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு யூனிட்ஸ் சொல்லிவாரு. அதுல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு கிலோ 2.5. அப்ப இதே மல்டிப்ளை பண்ணி விட்டா உங்களுக்கு எவ்வளவு வர போகுது 8687.5. இவ்வளவு வந்து குவான்டிட்டி, இவ்வளவு வந்து குவான்டிட்டி யூஸ் பண்றோம் சரியா, மெட்டீரியல் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றோம். இவ்வளவு க்ளோசிங் அதாவது யூஸ் பண்ணாம இருக்குது. அப்ப இதே ரெண்டையும் மெட் பண்ணா எவ்வளவு நாங்க டோட்டலா பர்ச்சேஸ் பண்ணிருப்போம் வேற. இது விளங்கிச்சா உங்களுக்கு பிரசாந்த்? விளங்கிச்சா? டோட்டலா அவ்வளவு மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதாவது இன்கிரீடியன்ஸை டோட்டலா அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் வேற. விளங்கிச்சா? இதையும் கூடனா இது ப்ரொடக்ஷனுக்காண்டி யூஸ் பண்றதுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணது. இது நாங்க பர்ச்சேஸ் பண்ணி க்ளோசிங்கா இருக்கிறது, விற்காம இருக்கிறது. விளங்கிச்சா? யூஸ் பண்ணாம இருக்கிறது. இது ப்ரொடக்ஷனுக்கு நாங்க ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு இதை யூஸ் பண்ணிட்டோம். இந்த 20,000 மிச்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பட் யூஸ் பண்ணாம க்ளோசிங்கா இருக்கு. அப்ப டோட்டலா அவ்வளவு இது ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டா உங்களுக்கு டோட்டலா அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் வருமா இல்லையா? வரும். ஓகே, அதுல இருந்து என்ன செய்யணும், ஓப்பனிங் இன்வென்டரியை கழிக்கணும். ஓப்பனிங் இன்வென்டரி இருக்கா இல்லையா, அதை கழிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அதை எப்படி ஃபைன் பண்றேன்னு சொன்னா இந்த 8350 சொன்னா இப்ப எப்பயும் என்ன சொல்றாங்க, ஒரு மந்த் நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன்ல 10% தான் இந்த மந்த் க்ளோசிங் இன்வென்டரி. அப்ப இது இந்த க்ளோசிங் இன்வென்டரி எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்த ஜூலைல வந்துருக்கு. விளங்கிச்சாங்களுக்கு? பிரசாந்துக்கு விளங்குதா இது என்னண்டு? 8350 இருக்குதா இல்லையா? இந்த 8350 தான் ஓப்பனிங்கா இருக்கு. விளங்கிச்சா? ஏன் இந்த மாதத்தின் நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷனை வச்சுதான் இதுல க்ளோசிங் காண்றோம். அப்ப இந்த மந்த் க்ளோசிங் தான் போன மாதத்துக்கு என்ன இருக்கு, இந்த மந்த் ஓப்பனிங் தான் போன மாதத்துக்கு என்ன இருக்கும், க்ளோசிங்கா இருக்குமா இல்லையா? ஜூலைக்கு க்ளோசிங்கா இருக்குமா இல்லையா? பிரசாந்த் விளங்குதா? கரிமலா என்னன்னு சொன்னா ரா மெட்டீரியல் நீங்க காண்ற நேரம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது நெக்ஸ்ட் மந்த் இப்ப நான் காண்ற எந்த பீரியடுக்கு காண போறோம், ஆகஸ்ட் பீரியடுக்கு காண போறோம். அப்ப நெக்ஸ்ட் மந்த் ப்ரொடக்ஷன்ல 50% ஆனா என்னது, ஆகஸ்ட் ரா மெட்டீரியல். அப்ப 6000க்கு 50% பார்த்தோம். அப்ப அதே மாதிரி ஆகஸ்டுக்கானது என்ன இருக்கு, இந்த அதாவது ஆகஸ்ட் பீரியட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆகஸ்ட் மந்த் 50% தான் ஜூலை என்ன இருக்கும், க்ளோசிங்கா இருக்கும். அது விளங்குதா உங்களுக்கு? ഇതിന്റെ ப்ரொடக்ஷன் ஏன் இத இப்ப செப்டம்பரை நீங்க எப்படி சொல்றீங்க, இதுதான் நெக்ஸ்ட் மந்த், அதாவது நெக்ஸ்ட் மந்த் சேல்ஸ் ப்ரொடக்ஷன்ல 50% தான் இதுண்ட க்ளோசிங் சொல்றோம் ஆகஸ்ட். அப்ப ஜூலைண்ட க்ளோசிங் தானே, ஜூலைண்ட க்ளோசிங் தான் இதுக்கு என்ன வரப்போகுது, ஆகஸ்டுக்கு ஓப்பனிங்கா வரப்போகுது. அது தெரியுமா? அப்ப ஜூலைண்ட க்ளோசிங் எப்படி காணலாம், ஜூலைண்ட நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகஸ்ட், ஆகஸ்ட் ப்ரொடக்ஷன்ல 50% பாத்தீங்கன்னா எவ்வளவு வரப்போகுது 8350ல 50%. சோ கிலோஸால மல்டிப்ளை பண்ணி விட்டா சரி. இது விளங்கிச்சா உங்களுக்கு? அதோட ஓப்பனிங் வருமா இல்லையா? பிரசாந்த் விளங்கிச்சா இது? பரிமள? எஸ் சார். அதாவது இந்த மந்த் செப்டம்பர் க்ளோசிங் தான், செப்டம்பர் ப்ரொடக்ஷன்ல 50% தான் ஆகஸ்ட் க்ளோசிங்ன்றாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 50% இருக்குதா இல்லையா, இந்த ஆகஸ்ட் மந்த் 50% தான் ஜூலைண்ட க்ளோசிங்கா இருக்கு. அப்ப ஜூலைண்ட க்ளோசிங் தான் ஆகஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸா வரும். அது விளங்கிச்சா பரிமளா? விளங்கிச்சா? எஸ் சார். யா. பிரசாந்த் டவுட் இதுல? டவுட் இருந்தா கேளுங்க. அனிதா? ஓகே, அப்ப அதை வச்சு நாங்க இப்ப பிறகு என்ன செய்வோம், 8350 50% into 2.5 கிலோஸ் அதால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஓப்பனிங் வரும். ஓப்பனிங் என்ன செய்வோம், கழிப்போம். ஏன்னு சொன்னா இது போன மந்தான இன்வென்ட்ரி, போன மந்த்துக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணது, இந்த மந்த்துக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணதா இல்ல, அதெல்லாம் கழிச்சு விட்டா இந்த மந்த்துக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளவுன்னு சொல்லி வேற ஆகஸ்டுக்காண்டி இன்கிரீடியன்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, அப்ப இதையும் எழுதிக்கோங்க, ஹோம்ஒர்க் தாரேன், இதை எழுதிக்கோங்க டக்கு. Okay, next questions.
budgets. இது எழுதுங்க. Next. Yeah. எனக்கு இன்னொரு டவுட் சார். Yes sir. இப்ப ஜூன் எங்கட கோர்ஸ் எல்லாம் முடியுதுன்னு சொன்னாங்க தானே, அப்ப ஏ லெவல் ஸ்டார்ட் பண்ற பிள்ளைகளுக்கு எப்படி சார் டைம் டேபிள் வேறையா டைம் மாத்துவாங்க? மாத்துவாங்க. யா. ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கேர்லியை மட்டும் எழுதுங்க. Question 1. ஓகே. Question 1 மட்டும் செய்யுங்க. உங்களோட ப்ராக்டிசஸா சரியா வந்துடும். ஓகே ஓகே பிரசாந்த், இப்போ டஃபா இருக்கா இது, உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல சார். ஓகே. பரிமளா? இல்ல சார், கொஞ்சம் காமர்ஸ்ல படிச்சது கொஞ்சம் ஞாபகத்துல இருக்கனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஓகே. அனிதாக்கு ஓகே? ஓகே சார். ஓகே. எனக்கு கணக்குகள் இருக்கு, அப்ப அதை ப்ராக்டிஸ் பண்ண சரியா வந்துடும். இவ்வளவு அவங்க கேட்டிருக்க அசைன்மெண்ட்ல சின்ன கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பார்த்தனீங்க தானே, நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்.